அவரோடு கூட நாம் ஐக்கியமுள்ளத்தக்கதாக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்துள்ளவர் இருக்கின்றபடினாலே இந்த ஆராதனை துவக்கமாக நாம் யாவரும் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே எங்கள் கத்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை வல்லமையாய் கத்தாவே, ஆண்டவரே எங்களை உம்முடைய வல்லமையினால் வழி நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் முத்திரைகளை திறந்து கத்தாவே, ஆண்டவரே ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாய் இந்த வேளையிலே பிரதர் மெல்கி இப்பொழுது முன்வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தாவே துதிக்கிறேன் ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தேவனாய கர்த்தாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, ஓ ஒன்றான மெய்தேவனே, உன்னுடன் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இன்று காலையில் கர்த்தாவே, இந்த மகத்தான காலை விளக்க நடுடன் துதிக்கிறேன் ராஜா. இன்று கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாகும் கர்த்தாவே, உங்கள் நாமத்தை தொழுது கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றியுடன் துதிக்கிறேன் ராஜா. ஓ கர்த்தாவே, அன்று கர்த்தாவே கர்த்தாவே பார்க்கணும் ராஜா, செய்திகளை படிக்கும்போது கர்த்தாவே, ஓ கர்த்தாவே லோத்திற்கு கர்த்தாவே ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தாவே, ஆபிரகாம் மாணவர் கர்த்தாவே எப்படியா கர்த்தாவே லோத்தை மீட்டுக்கொள்ள கர்த்தாவே சென்றார் என்பதை பார்க்கிறோம் ராஜா. அதே போல கர்த்தாவே இன்றும் கர்த்தாவே கர்த்தாவே முன்குறிக்கப்பட்ட ஒரு மனவாட்டியை கர்த்தாவே பாவத்திலிருந்து கர்த்தாவே மீட்பதற்காக கர்த்தாவே நீர் எவ்வளவாய் கர்த்தாவே வானத்திலிருந்து கர்த்தாவே இறங்கி வந்து கர்த்தாவே ஒரு ரத்தத்தை சிந்தினி என்பதை கர்த்தாவே சபையாராக கர்த்தாவே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. கர்த்தாவே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ கர்த்தாவே நீர் கர்த்தாவே பலமுள்ள தூதனாய் கர்த்தாவே முத்திரையில உடைத்த போது கர்த்தாவே இறங்கி வந்து ராஜா. ஓ அந்த பலமுள்ள வார்த்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராஜா. அதே போல கர்த்தாவே எங்கள் ஜீவியங்களும் கர்த்தாவே பலமுள்ளதாக இருக்கட்டும் ராஜா. ஓ கர்த்தாவே இன்று கர்த்தாவே வார்த்தை புறப்பட்டு வரும்போது கர்த்தாவே அதை நீர் ஆசீர்வதியும் ராஜா. கர்த்தாவே அந்த வார்த்தையானது கர்த்தாவே கர்த்தாவே இருப்புலும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதுனால கர்த்தாவே அந்த வார்த்தையானது கர்த்தாவே எங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத கர்த்தாவே அவிசுவாசங்களையும் பாவத்தையும் கர்த்தாவே நீக்க கடவுது ராஜா. கர்த்தாவே செய்தி கொடுக்க தாசனை ஆஸ்வதியும் கர்த்தாவே. ஓ கர்த்தா நீரே கர்த்தாவே அவர் மூலியமா எங்களுக்கு பேசும் ராஜா. இன்னும் கர்த்தாவே வரர்களை கூட்டி சேரும் ராஜா. கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத கர்த்த காரியங்கள் எங்களிடம் காணப்படுமானால் கர்த்தாவே நீர் கிரியை செய்ய முடியாதபடி கர்த்தாவே எங்களோட அவிசுவாசம் இருக்குமானால் கர்த்தாவே இன்னும் ஒரு விசை கர்த்தாவே உங்களுடைய ரத்தத்தினால கர்த்தாவே கல்வி சுத்திக்கிறோம் ராஜா. கிருபையரும் ராஜா எங்களை இந்த ஜெபவலை தகுதிப்படுத்தும் ராஜா. எல்லா துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன் ராஜா. கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நம் பாட்டுத்தில் இருக்கின்ற 88வது பாடலை நாம் இப்போ முதலாவது பாடலாக பாடப்போகிறோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடா நேசர் இயேசுவே என்று தொடங்கி அந்த பாடலை பாடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே மாறிடா நேசர் இயேசுவே தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தூதர்கள் போற்றும் தூயவரே துதிகளின் பாத்திர தேவரீரே. தூதர்கள் போற்றும் தூயவரே துதிகளின் பாத்திர தேவரீரே. உந்தனின் சமூகம் ஆனந்தமே உந்தனை போற்றி முதித்திடுவோ. உந்தனின் சமூகம்
சபையில் வாழ்த்தி புகழ்ந்து நாளும் துதித்திடுவோம். வல்லமை ஞானம் நிறைந்தவரே, யகம் அனைத்தையும் காப்பவரே. வல்லமை ஞானம் நிறைந்தவரே, வையகம் அனைத்தையும் காப்பவரே. 1000 பேர்களில் சிறந்தவராம் ஆண்டவர் இயேசுவை பணிந்திடுவோம். 1000 பேர்களில் சிறந்தவராம் ஆண்டவர் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். ஆதி நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேச இயேசுவே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து நாளும் செய்கையில் மகத்துவம் உடையவரே, இரக்கமும் உருக்கமும் நிறைந்தவரே. செய்கையில் மகத்துவம் உடையவரே, இரக்கமும் உருக்கமும் நிறைந்தவரே. பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம். பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுடனே பரிசுத்த தேவனை வாழ்த்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேச இயேசுவே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுதிடுவோம். ஆவியில் நிறைந்தே அழித்திடுவோம். ஆண்டவர் இயேசுவை தொழுதிடுவோம். ஆவியில் நிறைந்தே கழித்திடுவோம். உண்மையும் நேர்மையும் காத்தென்றுமே ஓத்தம தேவனை பணிந்திடுவோம். உண்மையும் நேர்மையும் காத்தென்றுமே ஓத்தம தேவனை பணிந்திடுவோம். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மாறிடா நேச இயேசுவே. தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். தேவ சபையில் வாழ்த்தி புகழ்ந்து எந்நாளும் துதித்திடுவோம். ஸ்தோத்திர பலிதனை செலுத்திடுவோம். பாத்திரரவரை உயர்த்திடுவோம். ஸ்தோத்திர பலிதனை செலுத்திடுவோம். பாத்திரரவரை உயர்த்திடுவோம். மகிமையும் கணமும் துதிகளையே செலுத்திய இயேசுவை துதித்திடுவோம். மகிமையும் கணமும் துதிகளையே செலுத்திய இயேசுவை துதித்திடுவோம்.
தேவனாகிய கர்த்தர் அவர் செய்கையில் மகத்துவம் உடையவர், ஆனால் அதே நேரத்திலே மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உடையவராக இருக்கின்றார். அதை அவருடைய மனவாட்டியாகிய நமக்கு தேவன் தந்து நம்மை அப்படியாக வழி நடத்துகின்றபடினாலே அவருடைய நாம் மைப்படும்படியாக நாம் பாட்டுத்தில் இருக்கின்ற 212வது பாடலை 2வது பாடலாக நாம் பாடப்போகிறோம். பி 212, குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்று தொடங்குகிற குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவேன். விளை போகாத பாத்திரம் நான் விரும்புவோரில்லையே. இலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னையும் உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே நீ வழி விட்டகன்றே. கண் போன போக்கு பின்பற்றினே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன மாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் கடத்திடுவே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். தேவன் நம்மை களிமண்ணாய் இருந்த நம்மை உருமாற்றி அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கின்றார்.
அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றபடினாலே அவருடைய நாம் மைப்படும்படியாக நம் பாட்டத்தில் உள்ள 106வது பாடலை கடைசி பாடலாக பாட போயிரும். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தொடங்குகிற பாடல். கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் சன்செட் மலையில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல். Praise the Lord, hallelujah, praise the Lord. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் மொழியா என்னை நடத்தினார். Praise the Lord. Hallelujah. அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றா பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தார். போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேகேமியா ஆவியை அளித்தார். திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றா பரிபோ. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றா பரிபோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் யாவரும் நின்று சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் 118வது என்னோட சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்கப் போகின்றோம். Let us stand and read Psalms number 118. சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வணைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நாம் உட்கார்ந்து ஹலோ மைக் செக். ஹலோ மைக் செக். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தர்மன் இந்த காலை வேளையிலே நம்மை கர்த்தர் அவருடைய சபையிலே கூட்டி சேர்த்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கணும். இந்த காலை வேளையிலே செய்திக்கு செல்லும் முன்னே சில சாட்சிகள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது, அவைகளை பார்ப்போம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நமக்கு கிருபையாக இருந்து நம்மை ஆசீர்வித்து நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் சில சாட்சிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நான் வாசிக்கிறேன். சகன் ஜோயல் இந்த சாட்சி சொல்லியிருக்கிறார். 2 மாத காலமாக எனக்கு வயிற்று வலியாக இருந்தது. டாக்டரிடம் காண்பித்த போது ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். வயிற்றில் புண்ணும் கிட்னியிலே கல்லும் இருப்பதாக சொன்னார்கள். ஜெபிக்கும்படி எல்லாரிடத்திலும் கேட்டுக்கொண்டோம். எல்லாரும் ஜெபித்தார்கள். இப்பொழுது எனக்கு நல்ல சுகம் கிடைத்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய அம்மாவிற்கு 1 வார காலமாக அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் வாந்தி, குளிர் காய்ச்சல் வந்து கொண்டிருந்தது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. அவர்களுக்காக தரும்படி அவர்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்காக ரூபி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுபோல் இன்னொரு சாட்சி, பட்டுக்கோட்டையில் இருக்கிற சிஸ்டர் ஃப்ளோமினா இந்த சாட்சியை சொல்லும்படி எழுதியிருக்கிறார்கள். அவருடைய சகோதரி ஃப்ளோமினாவுடைய சகோதரர் பிலவேந்திரனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி அவர் டாக்டர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார். மருத்துவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லி அவரை அப்படியே வீட்டிலே வைத்து விட்டார்கள், அவங்க மனைவி பிள்ளைகள்லாம். ஆனால் அந்த சகோதரி தான் போய் உடனே அவரை பார்த்து உடனே வண்டியில் ஏற்றி சென்னை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். மருத்துவர்களும் பார்த்துவிட்டு அது ரொம்ப கஷ்டமானது என்று சொல்லி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அங்கே வேலை செய்கிற ஒரு மருத்துவர் அவர்களுக்கு ரொம்ப பழக்கமாக இருந்தபடினால் அவருடைய முயற்சினாலே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு செய்து ஐசி வார்டிலிருந்து பிறகு நார்மல் வார்டு கொண்டு வந்து இப்பொழுது நல்ல சுகமடைந்து ஒரு வீடு திரும்பி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக அந்த சகோதரி சாட்சியாக இதை அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல் சில ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். பூதலூரிலிருந்து வருகிற சிஸ்டர் அமுதா, பிரதர் ஜான்சனுடைய மனைவி, அவர்களுக்கு கடந்த சில நாட்களாக பயங்கர காய்ச்சல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களும் ஜெபித்துக் கொள்ளும்படி, சுகமடையும்படி ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதுபோல் பொன்மலைப்பட்டியிலிருந்து வருகிற பிரதர் ஆரிக்சாமி, அவரும் கால் ஆப்ரேஷன் செய்து நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிந்து விட்டது. இருந்தாலும் அவருக்கும் காய்ச்சல் வந்து அவரை தனி வார்டில் அட்மிட் செய்திருக்கிறார்கள். அவருக்கு காய்ச்சல் நல்ல சுகமடைந்து அவர் வீடு திரும்பி மறுபடியும் நடந்து சபைக்கு வர உதவி செய்யும்படி அவருக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அவருடைய மிஸ்ஸஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொன்மலையில் இருக்கிற பிரதர் மரிய சூசை, அவருடைய அம்மா கோமா நிலையில் கடந்த வாரத்திலெல்லாம் கோமாவில் இருந்தார்கள், கண்ணை திறக்காமல் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய அற்புதமான கிருபையினாலே இப்பொழுது கண் திறந்து பார்க்க, கை கால்கள்லாம் அசைக்க அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல சுகமடைந்து அவர்கள் எழுந்து நடக்கும்படி அவர்களுக்காக ஜெபிக்கும்படி சகோதரன் கேட்டு அவருடைய சபையிலே சொல்லி ஜெபிக்கும்படி சகோதரன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கிருபை தான் நம்மை தாங்குகிறது, நம்மை வழிநடத்துகிறது. தொடர்ந்து கர்த்தர் நம்மை கிருபையினால் செய்தி, வார்த்தை கிருபை தான் செய்தி. கிருபை இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு செய்தி வழியாக இருக்குது. செய்தியில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கிருபை இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செய்தியில் இல்லாதவர்களுக்கு கிருபை இல்லை. செய்தி தான் கிருபையாக இருக்கிறது. செய்தி தான் இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம் தேவனுடைய செய்திக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுவோம். இந்த நல்ல செய்திக்கான வேத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரீட் ஃபார் த மெசேஜ், டெக்ஸ்ட் ஃபார் த மெசேஜ். First Timothy chapter 1 verse 19. 1 தீமோத்தேயு 1
1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 226வது பக்கம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். வசனங்கள் 18 வாசிக்கிறேன். I want to read from verse 18 itself also. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆமேன். ஜெபம். இப்பொழுது நான் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன் செய்திக்காக. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமேன். ஜெபம். வாசித்த இந்த வேதவசனங்களை தேவனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். சொல்லப்பட்ட இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு இந்த கூட்டம் முடியும் போது எல்லாரும் சேர்ந்து சபையாராக ஒரு மனதோடு கூட அவர்கள் நல்ல சுகமடையும்படி, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனுக்கு பிள்ளை மட்டுமல்ல பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல பெண் பிள்ளைகளும் உண்டு. தேவனுக்கு அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக நாம் இருக்கிறோம். ஆகவே அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கும் போது தேவன் அவருடைய வார்த்தையாகி இரத்தத்தின் வழியாக நம்மை பார்த்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற இந்த மேகத்தின் மூலமாக ஒன்று சேர்த்து கூட்டி சேர்த்து தாய் கழுகு, அதை மேகமாகிய தாய் கழுகு வந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டி சேர்த்து செய்தியிலே நாம் வழிநடத்தப்பட நமக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற விசுவாசி எல்லாரும் நீர் ஆசீர்வதியும். எங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த வாரத்தில் நீர் எங்களை காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் உணவளித்து, எங்களுக்கு நல்ல நித்திரை அளித்து, எங்களை பாதுகாத்து உதவி செய்ததுக்காக நன்றி. கடந்த வாரத்தில் எங்கள் தவறுகள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்தருளும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை அற்புதமாய் நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரும் நீர் ஆசீர்வதியும். சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நீர் நல்ல பலன் தந்து உதவி செய்யும்படி, செய்தியை வர முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே கேட்பதற்கு, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் அவர்கள் கேட்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நாங்களும் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யும்போது ஆண்டவரே எங்களுக்கு அது தடைகள் இல்லாதபடிக்கு நீர் உதவி செய்யும். அநேகர் கேட்க விருப்பமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யும். இதிலே அனுபவங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும் ஆண்டவரே. சபையின் சகோதரர்கள் இதில் உள்ள நெளிவு சுழிவுகள் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இதை இன்னும் நல்ல சிறப்பாக அவர்கள் செய்வதற்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி, நல்ல ஆண்டவரே ஆலோசனைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் எங்கிருந்தாலும் நீர் ஆண்டவரே யார் மூலமாக அதை தேவ பிள்ளைகள் மூலமாக கொடுத்து உதவி செய்து அதை இன்னும் நாங்கள் நல்ல விதமாக செய்ய கர்த்தர் உதவி செய்யும். அதைவிட மிக முக்கியம் எங்களுக்கு வெளிப்பாடு நீர் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்குரிய வெளிப்பாடு எங்களுக்கு மிக தேவையாக இருக்கிறது. அதை நான் தர முடியாது, வேறு யார் மனிதர்களும் தர முடியாது. அப்படி தந்தால் அது மனித உபதேசத்தின்படி ஆகிவிடும். தேவனே நீர் எங்களுக்கு தந்து உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்தும். இந்த செய்தி கேட்க வந்திருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக வேண்டுகிறோம். அவைகளுக்கு பதில் தாரும். இந்த வசனங்களது நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். நீங்கள் உட்காரலாம். வாசி இந்த 19ஆம் வசனத்திலிருந்து நான் இந்த செய்தியை நான் இங்கே பேச விரும்புகிறேன். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று பவுல் சொல்கிறார். விசுவாசமாகிய கப்பல் என்று சொல்கிறார். ஹோல்டிங் ஃபெய்த், விசுவாசத்தை உடையவனாய் இருந்து 19 அண்ட் எ குட் கான்சைன்ஸ், நல் மனசாட்சி உடையவனாகவும் இரு. which some having put away concerning faith have made shipwreck. The faith ship, இதிலிருந்து விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கப்பல் சேதம் என்று சொல்வது, கப்பல் சேதம் அதான் ஷிப்ரக் என்று சொல்வார்கள். கப்பல் சேதமாகுது, கப்பல் சேதமாகிறதுக்கு பேர் ஷிப்ரக் என்று சொல்வார்கள்.
they made the shipwreck, the ship which is the faith. விசுவாசம் என்னும் அந்த கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள் என்று சொல்கிறார். ஆகவே வாசித்த இந்த வேதவசனம் நான் இந்த காலைவெளியிலே இங்கே பேச விரும்புகிற செய்தி என்னவென்றால், the faith ship, the faith ship என்கிற செய்தி. இந்த செய்தியிலிருந்து நான் faith ship என்ற இந்த செய்தியை நான் இங்கே பேச விரும்புகிறேன். இந்த ஷிப் என்று சொல்கிறோம். ஷிப் என்றால் என்னது? கப்பல். ஷிப் என்றால் என்னது? கப்பல். a floating vessel, ஒரு மிதக்கும் ஒரு கலம். a big boat, பெரிய படகு. சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் படகு, பெருசாக இருந்தால் அது என்னது? கப்பல். விசுவாசமாகிய கப்பலை சில பேர் சேதப்படுத்த பார்க்குறாங்களாம். சமீபத்தில் கூட நான் நியூஸில் கேட்டேன், ஒரு வாரமாகவே அது நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, சூயஸ் கேனல் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவில் இருக்குது. அது ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கக்கூடிய ஒரு கப்பல் வழித்தடம். அதில் ஒரு பெரிய கப்பல் போய் சிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு, ஷிப்ரெக் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கப்பல் போய் மணலில் சொருகிச்சு. அதனால் அந்த பக்கம் எந்த கப்பலும் போக முடியல, வர முடியல. பெரிய உலகமே அந்த கார்கோ ஷிப்பு, அந்த ஷிப்மெண்ட்டில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட், சரி. இப்போ நான் பேச விரும்புகிறேன்னா, இந்த ஷிப் என்று சொல்லும்போது இதை பற்றி இந்த ஷிப் என்று ஒரு 7-8 காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் நான் இங்கே பேச விரும்புகிறேன். ஷிப் அப்படின்னா என்னது? வாட் இஸ் ஷிப்? கப்பல், எ ஃப்ளோட்டிங் வெசல், மிதக்கு இந்த வாட்டர், தண்ணீரிலே, இந்த சி, தண்ணீரிலே, கடலிலே மிதக்கும் ஒரு கப்பல். ஃபெய்த் ஷிப், விசுவாசமாகிய கப்பல். இதுக்கு முன்னாடி வேற சில ஷிப்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஃபெய்த் ஷிப்னா என்ன? விசுவாசமாகிய கப்பல்னா என்ன? the faith ship is today the faith ship. இந்த விசுவாசமாகிய கப்பல் தான் இன்றைக்கு faith ship என்று நமக்கு செய்தி விசுவாசிகளால் அழைக்கப்படுகிறது. அதான் எப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ முதல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷிப் இஸ் த worship. ஷிப் நிறைய இருக்கு பைபிளில், அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்ப்போம், எல்லாம் ஒன்று சேர்த்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஷிப் இஸ் த worship. முதலாவது ஷிப் என்னது? ஒர்ஷிப். ஒர்ஷிப்னா என்னது? ஆராதனை. ஒர்ஷிப் பண்ணுங்க, வாங்க ஒர்ஷிப் பண்ணலாம், எல்லாரும் ஒர்ஷிப் பண்ணலாம் அப்படின்றாங்கல்ல. ஒர்ஷிப்னா என்னது? ஆராதனை. ஆராதனை என்னது? பாடல் பாடுவது. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரதர் ரவி இப்போ இங்கே பாடல் பாடினார், பாடலை நடத்தினார். இதுக்கு பேர் தான் என்னன்னு பேர்? ஆராதனை, ஒர்ஷிப், ஆராதித்தல். நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மனிதர்கள், பரலோகத்திலே தேவதூதர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். in the earth we human worships God, and also in heaven the angels and the cherubims also worships God. That is called the worship. Worship means the praising. Worship என்ற வார்த்தைக்கு துதித்தல், ஆராதித்தல், singing songs, பாடல் பாடுதல், it is the meaning அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, who is this மெல்கிசேதேக்? யார் இந்த மெல்கிசேதேக் என்ற செய்தி? அந்த செய்தியில பேசுகிறார். 44வது பேரா, God came down and become flesh. தேவன் மாமிசத்தில் வந்தார். தேவன் பூமிக்கு வந்து மாமிசமானார் அப்படின்பா. and died the death, நமக்காக மரணத்தில் மரித்தார், நமக்காக மரணத்தில் மரித்தார். in Christ, கிறிஸ்துவில் தேவன் மரிச்சார். யாருக்குள்ள மரிச்சாரு? கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப கிறிஸ்துன்றது என்னது? அவருடைய சரீரம். கிறிஸ்துன்ற சரீரத்துக்குள்ள இறங்கி வந்து மரித்தார் தேவன். ரைட். so that he could clean the church. ஆகவே அவர் சபையை சுத்திகரிக்க முடியும். அதனால சபையை சுத்தம் பண்ண முடியும். எப்படி சுத்தம் பண்ற? சபையை விளக்கமாரில் கூட்டி இது மாதிரி வெள்ளை அடிச்சு ஒட்டடை குச்சி வச்சு அப்படி சுத்தம் பண்ணதா? அப்படி சுத்தம் பண்ணல. எதனால சுத்தம் பண்றது? ரத்தத்தினால். through his blood he is cleaning the church. அவருடைய ரத்தத்தின் மூலமாக, through the sprinkling of the blood, ரத்தம் தெளிப்பதன் மூலமாக அவர் சபையை அவர் சுத்திகரிக்கிறார். ரத்தத்தின் மூலமாக. praise the Lord. in order to get into it, சபை அவருக்குள் வருவதற்காக அதை அவர் செய்கிறார். ரைட். for fellowship, ஐக்கியத்திற்காக அதை செய்கிறார். எதற்காக அதை செய்கிறார்? அவர் ஐக்கியத்திற்காக செய்கிறார். God loves fellowship. hallelujah, praise the Lord, glory. God loves fellowship. தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். தேவன் எதை விரும்புகிறாரு? ஐக்கியத்தை, ஃபெலோஷிப்பை விரும்புகிறார். அப்போ தேவன் ஐக்கியத்தை விரும்புறதுனால நம்மளும் என்ன செய்யணும்?
ஐக்கியத்தை விரும்பணும். நம்ம ஐக்கியமாக வாங்க brother, 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை பற்றி பேசலாம், செய்தியை பற்றி அப்படின்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், சேர்ந்து பைபிளை பற்றி ஆண்டவரை பற்றி பேசலாம், செய்தியை பற்றி பேசலாம். இங்கே சர்ச்சு சபை கூடுறோம், இதுவே என்னது? இது ஐக்கியம்தான். இல்லை நம்ம வீட்டில் எல்லாம் இருப்போம், ஐக்கியத்தை விரும்பலன்னா எதுக்கு சபைக்கு போய்ட்டு நம்ம வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணிக்கலாம். சில பேர் சொல்கிறாங்களே வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்களே, அதுமாதிரி நம்ம வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணணும். முடியலன்னா பரவாயில்ல, வர முடியாத சூழ்நிலை தான் பரவாயில்ல. சில பேர் ஐக்கியம் ஒன்று சிறுதலே வெறுக்கிறார்கள், விரும்புகிறது இல்லை. அது தப்பான ஒரு செயல். ஐக்கியத்தை விரும்பலை அப்படின்னா, நம்ம ஒன்று சேர்றதில் விரும்பலைன்னா அது தவறு. ஏன்னா நம்ம தேவனே எதை விரும்புகிறாரு? காட் லைக்ஸ் த ஃபெலோஷிப். தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். ஸோ வி would like the fellowship. ஆகவே நாம் ஐக்கியத்தை விரும்ப வேண்டும். ரைட். God dwelt alone with cherubims. தேவன் சேரபின்களோடு தனியாக இருந்தார் பரலோகத்திலே. And notice now he made man. கவனியுங்கள், அவர் மனிதனை சிருஷ்டித்தார். And man fell. ஆனா மனிதன் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். எதுல விழுந்துட்டான்? தடுக்கி விழுந்துட்டானா? இல்ல, பாவத்தில் விழுந்துட்டான். மனிதன் பாவத்தில் விழுந்துட்டான். So he came down and redeemed man. ஆகவே அவர் இறங்கி வந்து மனிதனை மீட்டு கொண்டார். அல்லேலூயா, பிரைஸ் காட். பாவத்தில் விழுந்த மனிதனை அவர் மீட்டு கொண்டார் தேவன். Because God loves to be worshipped. ஏனென்றால் தேவன் ஆராதிக்கப்பட விரும்புகிறார். தேவன் என்ன வித விரும்புகிறார்? அவரு ஆராதிக்கப்பட. God wants the worship. தேவன் ஆராதிக்க விரும்புகிறார். இங்கே சபையில் பாடும்போது நான் கூட சில பேரை பார்ப்பேன், அப்படி உம்முன்னு இருப்பாங்க. ஒரு சில பேர் அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பாங்க சபையில். நான் என்ன சொல்கிறேன்னா, அது தவறு. சபை கூடுதலில் வந்து அப்படி உட்காந்துருக்கிறது தவறு. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல, ஏதோ நம்ம உடம்பு சரியில்லைங்க நிலைமை, ரைட்டு, அது நெக்லிஜிபிள். டாலரன்ஸ் இருக்குது, அதுக்கு டாலரேட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்பயுமே அதையும் கவனிக்கிறேன், சில பேர் எப்பயுமே பாடுறதில்ல. நல்லா பாடணும். சபையில் முன்னாடி வந்து மைக் பிடிச்சி பாடுறவங்களாம் அந்த மைக் பிடிச்சி பாடும்போது மட்டும்தான் பாடுறாங்க. மற்ற நேரத்துலலாம் பார்த்தா சத்தமே வர்றதில்லை. அந்த மாதிரி ஆளுங்க தான் நல்லா பாடணும், நல்ல சத்தம். ஏன்னா அவங்க நல்லா பாடுறவங்க, நல்ல ஸ்கேலோட நல்ல சுருதியோடு பாடுறவங்க, நல்ல ஒருவேளை சரியாக ராகம் தெரிலன்னா பரவாயில்ல, நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்க, நல்ல இசை தெரிஞ்சவங்கலாம் நல்லா பாடணும். நல்லா சத்தம் போட்டு பாடி மகிமைப்படுத்தணும் தேவனை. நம்ம பாடுறதை வச்சு கூட இருக்கோம், மற்றவங்களாம் என்ன செய்வாங்க? எல்லோரும் சேர்ந்து பாடுவாங்க. சில பேர் உம்முன்னு, சில பேர் பாடுறது வெளியே வர்றது இல்லை, சத்தமே வெளியே வந்து கேட்குறதும் இல்லை. வெளியில் இப்படி இருந்தால் பரவாயில்ல, பட் சர்ச்சில் நம்ம வர்ஷிப் டைமில் என்ன பண்ணணும்? we should use our talents in the God's presence. தேவ சமூகத்திலே நம்முடைய டேலண்ட்டை, நம்முடைய திறமைகளை என்ன பண்ணணும்? நம்ம யூஸ் பண்ணணும், உபயோகிக்கணும், திறமைகளை உபயோகிக்கணும். மியூசிக் வாசிக்கிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லைன்னா அவங்க மியூசிக் வாசிக்கிறாங்க, அதில் அவங்க பாட முடியாது. மற்றவங்க என்ன செய்யணும்? பாடணும். மற்றவங்களாம் பாடணும். நல்லா பாடுற நேரத்தில் என்ன பண்ணணும்? பாடணும். God wants the worship. தேவன் எதை விரும்புகிறார்? worship விரும்புகிறார். அதனால் நல்லா பாடணும். பாடுவீங்க நல்லா? நல்லா சத்தமாக பாடணும், நல்லா சத்தமாக பாடணும். நல்லா இங்கிலீஷ் சர்ச்செல்லாம் பாருங்கள், யூடியூப்லலாம் பாருங்கள், வெளிநாட்டிலலாம் எப்படி பாருங்க, அவங்களாம் என்ன சத்தமாக பாருங்க. லேடிஸ் ஆம்பளைகள் ஈக்குவலாக யாருடைய சத்தம் கேட்குங்க? லேடிஸ் சத்தங்க. இங்கே நம்ம சர்ச்சில் லேடிஸ் சத்தமே கம்மியாக தான் வருது, ஜென்ஸுக்கு ஈக்குவலாக கேட்கும். இன்னும் சொல்ல போனால் சர்ச்சில் லேடிஸ் சவுண்டு தான் நிறையா இருக்கும். பாட்டில் டாப் வாய்ஸில் போடுவாங்க, உச்ச ஸ்தாயில் போடுவாங்க. ஜென்ஸ் பேஸாக இருக்கிறனால கம்மியாக கேட்கும். ஜென்ஸு லேடிஸு டாப் வாய்ஸில் நல்லா உச்சமாக பாடுறதுனால, கீச்சு குரலில் போடுறதுனால நல்லா சவுண்டு கேட்கும். அதனால் ஒர்ஷிப் பண்ணணும். ஏன்னா காட் வாண்ட்ஸ் த ஒர்ஷிப். தேவன் எதை விரும்புகிறார்? ஒர்ஷிப் பண்ணணும். ஆமாம், ஒர்ஷிப். தேவன் ஆராதனையை விரும்புகிறார். பிகாஸ் காட் லவ்ஸ் டு பி ஒர்ஷிப். தேவன் ஆராதிக்கப்பட விரும்புகிறார். தி வெரி வேர்ட் காட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப். தேவன் என்ற வார்த்தைக்கு தொழப்படக்கூடிய ஒன்று, ஒருவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. எழுதி வச்சுக்கோங்க, தேவன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எழுதிக்கங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தேவன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கர்த்தர்ன்றா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கிலீஷ் ஹீப்ரூ வேர்டில் அர்த்தம் இருக்குது. தேவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது. தேவனுக்கு ஒரு அர்த்தம், கர்த்தருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ தேவன்ற வார்த்தை அது இங்கிலீஷில் என்னது? காட். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த மீனிங் ஃபார் த வேர்ட் காட்? தேவன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? த வர்ஷிப்டு ஒன், த ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப். The word God means the object of worship.
தேவன் என்ற வார்த்தைக்கு தொழப்படக்கூடியவர் என்ற அர்த்தம், ஆராதிக்கப்படக்கூடியவர் என்ற அர்த்தம். அப்ப எப்ப அவர் தேவனானாரு? ஆதி உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் தேவனானாரா? இல்லை. உலகம் உண்டாவதற்கு முன்னாடி அவர் தேவன் கிடையாது. உலகம் உண்டாவதற்கு முன்பு அவருடைய பெயர் என்ன? ஐ ஆம், இருக்கிறவர். அப்ப எப்ப அவர் தேவனானாரு? when he became God. எப்பொழுது அவர்? when he created the angels he became God. அவர் தேவதூதர்களை சிருஷ்டித்த போதுதான் அவர் என்னவானார்? தேவனானார். ஏன்னா தேவதூதர்கள் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தொழ ஆரம்பிச்சு, worship பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. cherubims worshiped him. the holy 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 is the whole host, the Lord of the host. they worshiped him continuously. தேவதூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று தொடர்ந்து துதித்து கொண்டே இருந்தார்கள், தொழுது கொண்டே இருந்தார்கள். worship, that is called the worship, that is their workship அப்படின்னு சொல்லலாம். அது என்னது? அவங்களுடைய ஒர்க்கு, அவங்க வேலை. யாருடைய வேலை? சேராபின்கள் வேலை என்னது? வாட் இஸ் தேர் ஒர்க்கு? worship is their work. worship பண்றதா அவங்க வேலை. தொழுதுகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வாயெல்லாம் வலிக்காதா அப்படின்னா அவங்களுக்கு வாய் வலிக்காது. இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்லி தே ஆர் வொர்ஷிப்பிங் காட். எப்படி அவங்க தொடர்ந்து தொழுதுகிட்டே இருக்கிறாங்க? வாய் வலிக்காதா? ரெஸ்ட் இல்லாமல் தூங்காமல் இருக்காங்களா? தேர் பாடி நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். அவங்க பாடி எது டிஃப்ரெண்ட், வித்தியாசம். இப்போ நமக்கு பறவைகளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பறவைகள் ரெக்கை இருக்குது, இப்படி அடித்து பறக்குது. ஆனால் நமக்கு என்ன இல்லை, ரெக்கை இல்லைல்ல. ஒவ்வொரு பாடிக்கு வித்தியாசம் இருக்குது. பறவைகள் தூங்குறதே இல்லைல்ல, நின்றுக்கிட்டே தானே தூங்குது. சில மிருகங்கள் பறவைகள் அது மாதிரி தான். ரைட்டு, ஓகே, சரி. வெஸ் மெசேஜ் that comes among us as a pillar of fire or something. அப்ப தேவன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தொழப்படக்கூடியவர், ஆராதிக்கப்படக்கூடியவர் அர்த்தம். ஒரு ஷிப் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஷிப் இஸ் என்னது? ஒர்ஷிப். முதல் ஷிப் என்னது? ஒர்ஷிப் பார்த்தோம். இப்போ நம்ம ஷிப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், கப்பலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் ஒரு ஷிப் என்னது? ஒர்ஷிப். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஷிப் இஸ் த லீடர்ஷிப். அடுத்தது என்னது? லீடர்ஷிப், மெம்பர்ஷிப். அப்புறம் இன்னொரு ஷிப் என்ன இருக்குது? மெம்பர்ஷிப் இருக்குது. அங்கத்தினர்த்துவம், அங்கத்தினர்த்துவம் என்று இருக்கிறது. வழிநடத்தும் தன்மை என்று இருக்கிறது. அதுவும் ஷிப்பு தான். எல்லாம் வரிசையாக ஷிப்புன்னு வருது பாருங்க. ரைட், இதையும் பார்ப்போம். அதையும் செய்தியில் ப்ராஃபட் சொல்றார். ரைட், ஸ்டாண்டிங் இன் த கேப், இடைவெளியில் நிற்றல். செய்தி தலைப்பு இடைவெளியில் நிற்றல், ஸ்டாண்டிங் இன் த கேப். பேரா நம்பர் 19, 19வது பேரா. நவ் many of the people and churches, நிறைய ஜனங்களும் சபைகளும், being that when this is a open tabernacle, இது திறந்த ஒரு கூடாரமா இருக்கு. நம்முடைய பிரணாம் கூடாரத்தை பத்தி சொல்லாரு. பிரணாம் கூடாரம் ஒரு திறந்த கூடாரம். மற்ற சபையெல்லாம் அப்படி இல்லை. இந்த உபதேசத்துக்கு தான் வரணும், இதை சேர்ந்தவங்க தான் வரணும், நகை போடாதவங்க தான் வரணும், வெள்ளை புடவை கட்டினவங்க தான் வரணும், ஜிப்பா போட்டவங்க தான் வரணும், பெரிய பணக்காரர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய சபைகள் இருக்கு. ஆனால் பிரணாம் டேபர்நாக்கிள் அப்படி இல்லையா. திஸ் இஸ் த ஓப்பன் டேபர்நாக்கிள், திறந்த கூடாரம். யார் வேணாலும் வரலாம். எனிபடி கேன் கம் டு டேபர்நாக்கிள். ஆமாம், சர்ச் அப்படின்றார். இட்ஸ் நெவர் பீன் ஏ டினாமினேஷன். இது ஒரு பொழுது ஒரு ஸ்தாபனமாக ஆனதே இல்லை. இதுவரைக்கும் ஒரு ஸ்தாபனம் ஆனது இல்லையா. அண்ட் காட் கிராண்ட் தட் இட் ஓன்ட் நெவர். அது மாதிரி ஆகாதபடிக்கு தேவன் பார்த்துக்கிட்டாருன்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சரி, பிகாஸ் we want this a place where we have no law but love, no creed but Christ, no textbook but the Bible. நமக்கு எந்த சட்டத்திட்டமும் இல்லை. நம்ம சபைக்கு சட்டத்திட்டங்கள் இல்லை. நம்ம சபைக்கு அன்பு தான் சட்டம். இதுக்கு நம்ம சபைக்கு சட்டம் என்னது? அன்பு தான் அப்படின்றார். நோ கிரீட், எந்த பிரமாணங்களும் இல்லை. பட் கிரைஸ்ட், கிறிஸ்து தான் நம்முடைய பிரமாணம் அப்படின்றார். நோ டெக்ஸ்ட் புக் பட் த பைபிள். நமக்கு எந்த புஸ்தகமும் கிடையாது. நமக்கு என்ன இருக்குது? பைபிள் தான் அப்படின்றார். And then we do not have membership. We have fellowship one with another. நமக்கு மெம்பர்ஷிப் கிடையாது. நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஃபெலோஷிப் இருக்குது. இன்னொரு ஷிப் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒர்ஷிப் பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம்? மெம்பர்ஷிப் பார்க்குறோம். அடுத்தது என்னது? ஃபெலோஷிப். வரிசையா ஷிப்பாக வருது. ஷிப்னா என்னது? வாட் இஸ் ஷிப்? கப்பல். மெம்பர்ஷிப் நமக்கு கிடையாது அப்படின்னு இருக்கு. நமக்கு அங்கத்தினத்துவம் அல்ல. ஒரு சில சபையிலலாம் இது லெட்ஜர்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சபையில் பெரிய பெரிய
நோட்டு அங்கத்தினர் புக்கெல்லாம் பெரிய புஸ்தகம் வச்சுருப்பாங்க. லேஸில் எழுத மாட்டாங்க யார் பேரும் அந்த புஸ்தகத்தில். எங்களை சேர்த்துக்கங்க, எங்கள் சபையில் எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பல மாதங்கள் பார்க்கணும், உங்களை நல்லது கிட்டதெல்லாம் பார்க்கணும், உங்களை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அலைய விடுவாங்க. ஒழுங்காக வராங்களான்னு அவங்கள அலைய விடுவாங்க. போயிட்டு வாங்க, இன்னொரு 3 மாதம் கழிச்சு வாங்க, இன்னொரு 6 மாதம் வாங்க சபைக்கு. அவங்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கவனம் பூரா எதில் இருக்கும்? எப்படியாவது அந்த புக்கில் பேர் எழுதிடணும், மெம்பர்ஷிப் புக்கில் பேர் எழுதிடணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. இப்படியா சார், எப்படியாவது மெம்பர் ஆயிடணும் இந்த சர்ச்சில் அப்படின்னு. அந்த மெம்பர்ஷிப் புக்கில் கடைசியில் பேர் எழுதிட்டா எவ்வளோ சந்தோஷம், பாடா. மெம்பர்ஷிப் புக்கில் பேர் எழுதிட்டா அவங்களுக்கு என்ன அளவு, எந்த சந்தோஷம்னா ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதின மாதிரி அவங்களுக்கு. இதில் பேர் எழுதிட்டா எதில் பேர் எழுதின மாதிரி? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதின மாதிரி. ஆனால் இது ஜீவ புஸ்தகம் கிடையாது. இதில் பேர் எழுதுனா எங்கே போக முடியாது? பரலோகத்தில் போக முடியாது. இதில் பேர் எழுதுனா சபை புஸ்தகத்தில் நம்ம பேர் இருந்தால் பரலோகம் போக முடியாது. நம்முடைய பெயர் எங்கே இருக்க வேண்டும்? ஜீவ புஸ்தகத்தில் மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுனா மட்டும் பத்தாது. அது ப்ராஃபட் சொல்றாரு. டெனாமினேஷன்லாம் அப்படி தான் நினச்சிருக்கா, ஸ்தாபனத்திலாம் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். ப்ராஃபட் தெளிவாக சொல்றாரு, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, அது டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அது எங்கே வரணும்? அது லேம்ப்ஸ் புக் ஆஃப் லைஃபுக்கு வரணும், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துக்கு வரணும். வாட் இஸ் த lamb book of life? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்ன? the book of the 7 seals. hallelujah, praise God, glory. 7 முத்திர புஸ்தகத்தில் உங்க பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லி, your name should be written in the 7 seals book. hallelujah, not in the book of life. ஜீவ புஸ்தகத்தில் நம் பேர் இருக்க கூடாது. our name should be in the 7 seals book. நம்முடைய பேர் எங்க இருக்க வேணும்? 7 முத்திர புத்தகத்தில் இருக்கணும். that is the fellowship. அதுதான் என்னது? the spaceship. அதுதான் spaceship, விண்வெளி கப்பல். ஸ்பேஸ் என்றால் என்னது? விண்வெளி கப்பல். அதுல இருந்தா தான் நம்ம எங்க போக முடியும்? we should go to heaven. our name should be in the lamb's book of life. நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில். அமெரிக்காவில் ஒரு சபை இருந்துச்சாம். அந்த சபையில் ஒரு கருப்பான பையன், பிளாக் மேன் அந்த சபையில் சேர போனாராம். ஆனால் அந்த சபையில் ஒரு சிக்கல் என்னன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளைக்காரவங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ஒயிட் பீப்புள், வெள்ளைக்காரவங்க. திடீர்னு இந்த பையன், கருப்பு பையன், ஒரு ஆசைப்பட்டு போனான். போய் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் என்னை உங்கள் சர்ச்சில் மெம்பர்ஷிப்பு எனக்கு கொடுங்க, என்னை மெம்பர் ஆக்கிங்க அப்படின்னாராம். பாஸ்டர் சொன்னாராம், போர்டு மீட்டிங்கில் கேட்டுட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னாராம். போர்டு மீட்டிங்கில் நான் கேட்டுக்கிறேன். ஏன் பாஸ்டர்? ஏன்னா இந்த சபையில் எல்லாருமே வெள்ளையாக இருக்காங்க, நீ ஒருத்த மட்டும் கருப்பாக இருக்கிற, உன்னை சேர்க்கலாமா வேணாமான்னு கேட்டுக்கலாம், எதுக்கும் போர்டு மீட்டிங்கில் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரிங்க பாஸ்டர் அப்படின்ட்டு போனானா. அப்புறம் அவனை கூப்பிட்டாரான், தம்பிங்க வா அப்படின்னா. போனவன் கூப்பிட்டு, தம்பிங்க வாப்பா அப்படின்னா. போனவன் வந்தானா திரும்பி, என்ன பாஸ்டர் அப்படி, என்ன சார் அப்படின்னு. நான் போர்டு மீட்டிங்கில் கேட்டுக்கிறேன், அது இருக்கட்டும், எதுக்கும் நீயும் போய் என்ன செய், வீட்டில் ஜோம் பண்ணு, ஆண்டவரே இந்த சர்ச்சில் என்னை மெம்பர்ஷிப் ஆக்கிக்கணும் அப்படின்னு நீயும் ஜோம் பண்ணு, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், ஒன்றையும் பேசுவார்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரான். சரிங்க பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டான். போர்டு மீட்டிங்கில் அவன் போய் பேசும்போது, இந்த மாதிரி ஒரு கருப்பு பையன் நம்ம சர்ச்சுக்கு ஆசை வர்றான், சேர்றதுக்கு வர்றான், சேர்க்கலாமா வேணாமான்னு. உடனே எல்லாம் போர்டு மீட்டிங்கில், அதெல்லாம் முடியாது, இல்லை இது வெள்ளைக்காரன் சபை, இது வெள்ளையர்கள் ஒயிட் பீப்புள் சர்ச், இது அவனை கருப்பு ஆளுங்க இருக்க சபைக்கு போக சொல்ல, அவனை கருப்பு ஆளுங்களாம் இருக்கிறாங்களா அங்கே போக சொல்ல, அவனை இங்கே வர வேணாம் ஊயினாங்களாம். பாஸ்டர் சொன்னான், ஏயா பாவம் ஆசைப்பட்டு வராயா, அவன் ரொம்ப ஆசைப்பட்டு அவன் விரும்பி நம்ம சர்ச்சுக்கு வரேன்றான் அப்படி. அதெல்லாம் முடியாது கிடையாது அப்படின்னாங்களாம். அப்புறம் அவர், ஏங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லை ஒரு வழியாக அவங்களை சமாதானப்படுத்திட்டாராம். ரொம்ப கத்துனவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கடைசியில் எல்லாரும் ஆரம்பண சரி சேர்த்துங்க போங்க, சரி சேர்த்துங்க அப்படின்ட்டாங்களாம். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டருக்கு அடுத்த வாரம் ரெடியாக இருக்கான், அந்த பையன் வருவான், அவனுக்கு போராடி வாங்கி கொடுத்துட்டார்ல மெம்பர்ஷிப், அதனால பார்க்கலான்னு பார்த்தா அந்த பையன் வரவே இல்லையா, சர்ச்சுக்கு வரவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட்டில் பார்த்தாரான் அந்த பையனை. உடனே அங்கே இருக்கவங்களாம் சத்தம் போட்டாங்க, மெம்பர்ஸ்லாம், எங்கே அவன் வர, உனக்காக நீ கஷ்டப்பட்டு மெம்பர்ஷிப் கேட்டால் அவன் வரவே இல்லை பாரு, அடுத்த வாரம் இதுக்கு தான் சொல்லு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் சேர்க்கக்கூடாதுன்றது பாரு, வரேன்னு சொன்னால் நம்ம வரல பாரு அப்படின்னு. பாஸ்டருக்கு ரொம்ப அவமானம் போச்சான், ஏன்டா அப்படி சொன்னோன்ட்டு. சரி ரைட் விடு அப்படின்னு பார்த்து ஒரு நாள் மார்க்கெட் பிளேஸில் அவனை பார்த்தாரான். பார்த்துன்னு உடனே ஓடி போய் அவனை பின்னாடியே போய் பிடிச்சிட்டாரான், துரத்தி போய், தம்பி நில்லுன்னு. என்னங்க சார், என்னங்க பாஸ்டர் அப்படின்னு. ஐயா உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போராடி, வெள்ளைக்காரவங்க இருக்க சபையில் கருப்பு ஆளுங்களை சேர்க்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு உனக்கு மெம்பர்ஷிப்புக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சு வாங்கி எல்லாம் பண்ணா, நீ அடுத்த வாரமே வரவே இல்லையா, உன்னையால் நான் திட்டு வாங்கினேன், உன்னையால் எல்லாரும் என்னையே திட்டினானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரான் பாஸ்டர். சொன்னீங்க பாஸ்டர்
அப்புறம் நான் வரல, அப்படி விட்டுட்டேன். நீங்கள் பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லவும் நான் விட்டுட்டேன் அப்படின்னா. சரி சரி அது கிடக்குது போது விடு. இப்போ நான் உன்ட்ட சரி போகும்போது சொன்னேனே ஜெபம் பண்ணுன்னு சொன்னேனே, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஒன்று எதுவும் சொல்லுவாரா, ஆண்டவர் உன்ட்ட பேசுவாருன்னு சொன்னேனே, ஜெபம் பண்ணியா நீ அப்படிங்கிறா. ஜெபம் பண்ணேன். என்ன சொன்னார் ஆண்டவர் உன்ட்ட அப்படின்னு? நானே அந்த சபையில் இல்லை, நீ எங்கே போகிற அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒன்றுமே புரியலையா? அவர் அப்படியே திகைச்சு போயிட்டார் அந்த பாஸ்டர். அப்படியே சொல்கிறாங்க, நானே அந்த சபையில் இல்லை, நீ ஏன் போகிற அப்படின்னு சொல்லி. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். அது என்ன சபை? அது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். அவன் அருமையான சகோதரர்களே, அந்த தேவன் அந்த பையனோட பேசினது சரியா இருக்குமா? பொய் சொன்னானா? உண்மையை சொல்லியிருப்பானா? நான் சொல்கிறேன் உண்மையை தான் சொல்லியிருப்பான், அவன் பொய் சொல்லியிருக்க மாட்டான். அப்படியா? அப்போ தேவன் சபைகள் இல்லையா? God is not in the churches. Hallelujah. தேவன் சபைகளில் இல்லை. பைபிள் அப்படி தான் சொல்லுது, நான் சொல்லலை, அந்த பையனும் சொல்ல, பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஜீசஸ் வாஸ் ஸ்டாண்டிங் அண்ட் நாக்கிங் த டோர். he was standing out of the churches. Hallelujah. இயேசு கிறிஸ்து சபைக்கு வெளியில் இருந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சபை கதவை தட்டுறாருன்னா சர்ச்சுக்கு உள்ள இருக்கிறாரா வெளியில் இருக்கிறாரா? நம்ம கதவை தட்டுறோம்னா வீட்டுக்கு உள்ள காலிங் பெல் அடிக்கிறோம்னா உள்ள இருந்துகிட்டு அடிப்போமா வெளியே இருந்துகிட்டு அடிப்போமா? வெளியே இருந்தா அடிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து கதவை தட்டுறாருன்னா அப்போ சர்ச்சுக்கு உள்ள இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா? வெளியே தான் இருக்கிறாரு. ஏற்கனவே எங்க இருந்தாரு? இயேசு சபைக்கு உள் தான் இருந்தார். இயேசு எங்க இருந்தாரு? சர்ச்சுக்குள்ள தான் இருந்தாரு. உள்ள இருந்தவர் வெளியே போயிட்டாரா? ஆமா வெளியே போயிட்டாரு. எப்ப வெளியே போனாரு? 3ஆம் சபை காலத்தில் வெளியே சென்றார். He went at the third church ages. He went in the Pergamos church. அவர் பெர்கமு சபை காலத்தில் வெளியே சென்றார். ஏன்னா சாத்தானுடைய சிங்காசனம் அங்கு போடப்பட்டு விட்டது. சாத்தான் சபைக்குள்ளே வந்து விட்டான் 3ஆம் சபை காலத்திலே. திருத்துவ உபதேசம் கிபி 325 அந்த நிசாயா அந்த மாநாட்டின் மூலமாக, கான்ஸ்டன்டின் மூலமாக திருத்துவ உபதேசத்தை சபை ஏற்றுக்கொண்டது. சபை எப்போது திருத்துவ உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதோ அப்பவே பிசாசு உள்ளே வந்து சிங்காசனம் போட்டான். அங்க பைபிள் எழுதியிருக்கு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் இருக்கிறபடியா. சாத்தான் சேர் போட்டு உட்கார்ந்துட்டான். எங்க வந்து உட்காந்துட்டான்? சர்ச்சில் உட்காந்துட்டான். சாத்தான் சேர் போட்டு. சாத்தான் சர்ச்சில் உட்கார்ந்ததுனால தேவன் என்ன செஞ்சிட்டாரு? வெளியே போயிட்டார். தேவன் சபைகளில் இல்லை. Now God is not in the churches. Churches are only the buildings. சபைகள் என்பது வெறும் கட்டிடங்களே. சபைகள் என்பது என்னது? The churches are only the fellowship buildings. சபைகள் என்பது ஐக்கியங்களோருக்கான கட்டிடங்களே. சபைகள் கட்டிடங்களே. Now if it is like that, then where is God? அப்படி என்றால் தேவன் எங்க இருக்கிறார்? God is in the word of God. God is in the word. தேவன் எங்க இருக்கிறார்? வார்த்தையில் இருக்கிறார். word is in the bride of Christ. Hallelujah. வார்த்தை எங்க இருக்கிறது? மணவாட்டிக்குள் இருக்கிறது. So where is God? Now God is in the bride. Hallelujah. Glory. Hallelujah. Praise God. இப்படி தேவன் எங்க இருக்கிறார்ன்றீங்க? பிரைடுக்குள்ள இருக்கிறார், மணவாட்டிக்குள்ள தான் இருக்கிறார். Glory. Hallelujah. Praise God. அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், சபையை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஆனால் சபையை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒர்ஷிப் பண்ணக்கூடாது. சில பேர் சபைக்குள்ளே வரும்போது இப்படி பெரிய கும்பிடு போட்டுக்கிட்டு உள்ள வருவாங்க. அதெல்லாம் தவறு. அப்படி செய்யாதீங்க. சர்ச்சுக்கு வாசலில் வந்து ஜெபம் பண்ணிட்டு சில பேர் வாசலில் வந்து அப்படி பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் செய்யக்கூடாது. சபை என்பது நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். இதை ஒரு பெரிய புனித தலமாக நினைக்கக்கூடாது. மரியாதைக்குரிய இடம். இட் இஸ் பிளேஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட், பட் இட் இஸ் நாட் த ஹோலி பிளேஸ். God is in the bride now. Hallelujah. தேவன் இப்பொழுது எங்க இருக்கிறார்? வார்த்தையில் இருக்கிறார். அதனால we have no membership. நமக்கு என்ன இல்லை? நமக்கு மெம்பர்ஷிப் இல்லை. நம்ம யாரையும் மெம்பர்ஷிப் வைக்கல. மெம்பர்ஷிப் புக் வச்சு அதில் பேர் எழுதல. இதில் பேர் எழுதினா தான் பரலோகம் போக முடியாது. அது நம்ம சொல்ல முடியாது. we should be in the leadership of the Holy Spirit. Hallelujah. Praise God. Glory. நம்ம எதில் இருக்கணும்? நம்ம ஹோலி ஸ்பிரிட்டுடைய லீடர்ஷிப்பில் இருக்கணும். லீடர்ஷிப் இன் வாட் இஸ் மீன்ஸ் லீடர்ஷிப்? லீடர்ஷிப் மீன்ஸ் த கைடிங்ஸ், கைடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியுடைய வழிநடத்துதல், கைட் பண்றாரு. அதான் லீடர்ஷிப்னு பார்த்தோம். வர்ஷிப், மெம்பர்ஷிப், அடுத்தது நெக்ஸ்ட் லீடர்ஷிப். பரிசுத்தாவி நம்மளை என்ன பண்ணணும்? லீட் பண்ணணும். அவர் வழி நடத்தணும். ஹூ இஸ் த லீடர் டுடே? ஹூ இஸ் ஜாஷுவா டுடே? இந்த இஸ்ரேலுடைய யாத்திரையிலே, இந்த ஜர்னி ஆஃப் இஸ்ரேல் யாத்திரையிலே மோசஸ் கேம். மோசே வந்தார். He brought the people of Israel from Egypt unto the Canaan, land of Canaan. அவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் கானான் தேசத்துக்கு அவர் வழி நடத்தினார். பட் இந்த wilderness,
மோசஸ் லெஃப்ட் த ஜர்னி. ஆனால் வனாந்திரத்திலே மோசே யாத்திரையை விட்டுட்டு போயிட்டார். he left the journey. பாதியிலே போயிட்டார் மோசஸ். ஆனால் மறுபடி மோசஸ் தான் உங்களை கானான் தேசத்துக்குள்ள கூட்டி போயிருக்கணும். ஆனால் பாதியிலே போயிட்டார். அது ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ். நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்? now we are at the third exodus. நம்ம இப்போ எதில் இருக்கிறோம்? மூணாவது யாத்திரை இருக்கோம். as like Moses, Brother Branham came in the third exodus. மோசேயை போல சகோதரர் பிரானம் மூன்றாவது யாத்திரையிலே வந்தான். எகிப்திலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே அழைத்தது போல as like Moses called the people of Israel from Egypt, he called the bride of Christ from the denominations. Hallelujah. தீர்க்கதரிசி, the prophet called us from the denominations. தீர்க்கதரிசி நம்மை ஸ்தாபனங்களிலிருந்து வெளிக்கொண்டு வந்தார். in the middle of the journey he left us. யாத்திரையின் பாதியிலே பிரானம் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். மோசே பாதியிலே போயிட்ட மாதிரி பிரானம் என்ன செஞ்சிட்டார்? பாதியிலே போயிட்டார். who is next? அடுத்தது யாரு? ஆமா, மோசஸ்க்கு அப்புறம் ஜாஷுவா வந்தார். மோசஸ்க்கு அப்புறம் யார் வந்தார்? யோசுவா வந்தார். அதுபோல இங்கே பிரானம்க்கு அப்புறம் யாரு? the mighty angel, the holy spirit is the Joshua now. பலமுள்ள தூதன், mighty angel இப்ப நம்மளோடு இருக்கார். பலமுள்ள தூதன் நம்மளோடு இருக்கார். ஹalleluya. but Branham is not here, but the mighty angel is here. Jesus Christ is here. இப்போ யார் இருக்கிறார் நம்மளோட ஜர்னியில்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இஸ் ஹியர். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். இயேசு இங்க இருக்கிறார், எல்லாமே நடக்கும். glory, hallelujah. the Holy Spirit is leading us in this exodus. இந்த யாத்திரையிலே பரிசுத்தாவி நம்மை வழி நடத்தி வந்துட்டு இருக்கார். ஹோலி ஸ்பிரிட் தான் இப்போ நம்ம நடத்தி இருக்கார். தட் இஸ் த மெசேஜ். அதான் அது செய்தி. அதான் அது செய்தி. ரைட். அடுத்து இன்னொரு ஷிப் இருக்கு. அடுத்த ஷிப் ஒன்று நமக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சொன்னோம்னா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்து இன்னொரு ஷிப் என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஷிப் பார்த்தோம், லீடர்ஷிப் பார்க்குறோம். அடுத்தது என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து எதில் போகிறது? ஷிப்பில் போகிறது, கப்பலில் போகிறது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கப்பலில் போகிறது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறோன்னா ரொம்ப ஜாலி நமக்கு. கப்பலில் போகிறது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து காரில் போகிறோம், பஸ்ஸில் போவோம். ஏய் வாங்கடா எல்லாம் முகம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏய் முகம் போகலாம் இல்லவா, ஏய் வாங்க எல்லாம் ஊட்டிக்கு போகலாம். ஒரே சந்தோஷம், தாங்க முடியல, மகிழ்ச்சி. நண்பர்களோட போகிறதுனா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி. அங்கே போகலாம் வாங்க, ஏய் இங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். இதே மகிழ்ச்சி. திஸ் கால்ட் என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். நல்லது, அது நல்லது தான். தப்பு, அதுக்காக நான் தப்பு ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கும் இருக்கிறாங்க, உங்களுக்கும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒன்லி அப் டு எ லெவல். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எது வரைக்கும் தான்? ஒரு லெவல் வரைக்கும் தான். ஃப்ரெண்ட்ஷிப் எது வரைக்கும் இருக்கும் நமக்கு அப்படின்னா, கல்லறை வரைக்கும் வேணா வரும். ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு எது வரைக்கும் வேணா வரும்? கல்லறை வரைக்கும் கூட வருவாங்க நம்ம ஃப்ரெண்டு. ஒரு மனிதன் இறந்து போயிட்டாலோ, ஒரு மனிதன் இறந்து போயிட்டா அவன் ஃப்ரெண்டு எது வரைக்கும் வந்து நிற்பான்? கல்லறை வரைக்கும் வருவான். உயிர் நண்பே, உயிர் நண்பன்டாவன், என் உயிர் நண்பன் அப்படின்னு. எவ்வளோதான் உயிர் நண்பனாக இருந்தாலும் அந்த உயிர் நண்பனே எவ்வளோ தூரம் தான் வரலாம். கல்லறையில் அவனை புதைக்கிற வரைக்கும் வந்து அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான், அழுவான். அவ்வளோதான், அது வரைக்கும். கல்லறைக்கு மேலே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதுக்கு மேலே சரி நானும் உன்னோட கல்லறையிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு போய் கல்லறையில் நானும் படுத்துக்கிறேன், உன்னோட படுத்துக்குவானா? படுத்துக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஷிப் நல்லது, the friendship is good, but it only will come until the graveyard. அது கல்லறை வரை மட்டுமே அது வரும். அதுக்கு மேல அது என்ன செய்யாது? வராது. ஃப்ரெண்ட்ஷிப் வராது. கல்லறையும் தாண்டி கூட்டிட்டு போகணும் போது அதுக்கு என்ன செய்யறது? கல்லறைக்கு மேல வரணும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வராது, ஒத்து வராது. அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு ஃபெலோஷிப். அல்லேலூயா, பிரைஸ் காட், glory. கல்லறையும் தாண்டி beyond the graveyard cemetery, friendship will not come, but the fellowship will come. ஆனா எது வரும்? கல்லறையும் தாண்டி ஃபெலோஷிப் வரும். ஃபெலோஷிப் என்னது? அடுத்து பார்ப்போம். இன்னொரு ஷிப் இப்போ பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடுத்தது என்னது? நவ் த ஃபெலோஷிப். அடுத்து என்னது? ஃபெலோஷிப் எப்படின்னு பார்ப்போம். ஃபெலோஷிப் என்றால் வாட் இஸ் த ஃபெலோஷிப்? ஃபெலோஷிப் ஐக்கியம். ஃபெலோஷிப் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஐக்கியம், ஐக்கியமாக இருக்கிறது. ஐக்கியம் என்றால் என்ன? அதை பார்க்கணும். ஐக்கியம் என்றால் என்ன? தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. ஐக்கியம் என்னன்றதுக்கு டெஃபினேஷன், எக்ஸ்பிளனேஷன் ப்ராஃபிட் தராரு. அதுக்கு பாருங்க என்னன்னு பார்ப்போம். ஐக்கியம்னா ப்ராஃபிட் கொடுக்குற விளக்கம் என்னன்னு பார்ப்போம். தீர்க்கதரிசி சொல்ல மேலேருந்து. ஆமாம், ஜஸ்ட் டிஸ்மிஸ். நம்ம இப்போ கொஞ்சம் விலகி போகிறோம்.
பிரிஞ்சு போகிறோம். அண்ட் கம் ஆன் ஓவர், இதை விலகி போய் மறுபடியும் வருவோம். அண்ட் லெட்ஸ் ஹாவ் எ லாட் ஆஃப் ஃபெலோஷிப், நம்ம நிறைய ஐக்கியம் கொள்வோம் அப்படின்றார். நம்ம நிறைய ஐக்கியம் கொள்வோம். யூ லைக் ஃபெலோஷிப், நீங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறீர்களா கேட்குறாரு. காங்கிரிகேஷன் சேஸ் ஏமேன், சபையார் சொல்லுகிறார்கள் ஆமேன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஐக்கியத்தை விரும்புகிறீங்களா எல்லாரும்? ஆமேன், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. வி லைக் ஃபெலோஷிப், ஐக்கியத்தை விரும்புகிறவங்க எல்லாரும் கை தூங்க, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஐக்கியத்தை விரும்புவோம். வி லைக் ஃபெலோஷிப். யாரோட ஃபெலோஷிப் இருக்கணும்? நம்முடைய ஃபெலோஷிப்பு சகோதர சகோதரிகளோடும் கூட தேவனோடும் கூட. நம்முடைய ஃபெலோஷிப் யாரோடையும் கூட இருக்கணும்? சகோதர சகோதரிகளும் தேவனோடையும் கூட இருக்கணும். ரைட்டு, ஆமாம். ஓல்டு பிரதர் டாக்டர் பாஸ்வர்த், ஒரு பழைய டாக்டர் பிரதர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேர் என்னது? பாஸ்வர்த். He said, அந்த பாஸ்வர்த் சொல்றாரா, பிரதர் பிரானம், யூ நோ வாட் ஃபெலோஷிப் இஸ். பாஸ்வர்த் என்றவர் பிரானம்கிட்ட வந்து கேட்குறாராம், ஐக்கியம்னா என்னன்னு தெரியுமா பிரானம் உங்களுக்கு? ஐக்கியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. He said, it's two fellows in one ship. Hallelujah, praise God, hallelujah, glory. ஃபெலோஷிப்னா என்ன அர்த்தம்னா, டூ ஃபெலோஸ், ஃபெலோனா நபர்கள், இரண்டு பேர்கள். டூ ஃபெலோஸ் கோயிங் இன் ஒன் ஷிப், ரெண்டு நண்பர்கள், ரெண்டு பேர் சேர்ந்து எதில் போகிறதா? ஒரு கப்பலில், ஒரே கப்பலில். ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கப்பலில் போகிறது இல்லை. இவர் ஒரு கப்பல், அவர் ஒரு கப்பல், இப்படி ஆளுக்கு ஒரு கப்பலில் போகிறது இல்லையா. ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்யறது? ஒரே கப்பலில் போகணும். அல்லது ஒருத்தனே என்ன பண்ணுறது, ரெண்டு கப்பல் வச்சு இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு காலை விட்டுக்கிட்டு ரெண்டு கப்பல் இப்படி இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால், அது ஃபெலோஷிப் கிடையாது. ரெண்டு கப்பலில் போகிறேன் நான், ஃபெலோஷிப் தானே, அது ஃபெலோஷிப் கிடையாது. ஒன்று முன்ன பின்ன போனால் கீழே விழுந்துருவான். அல்லது ரெண்டு பேர் ரெண்டு கப்பலில் போகக்கூடாது, அதுவும் தப்பு. ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்யணும்? ஒரே கப்பலில் போகணும். அந்த ரெண்டு பேர் யாரு? முதல்ல அந்த ரெண்டு பேர் யாரு? நாமும் தேவனும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று தேவன் சொன்னார். முதல்ல அந்த ரெண்டு பேர் யார் தெரியுங்களா? அப்படின்னா 2-3 பேர் இருந்துட்டு அங்கே தேவன் வந்துடுவாரா? 2 பேருக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ ஒருத்தர் இருந்தால் தேவன் இருக்க மாட்டாருங்க. ஏன்னா 2-3 பேர் இருக்கிறதுனால தேவன் இருப்பார். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காரு? 4 பேர் இருக்காரு. அப்போ தேவன் வந்துடுவாரா? எத்தனை பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை. 2 பேர் என்றால் அந்த 2 பேர் யாருன்னா அவனும் தேவனும் முதலாவது என்ன ஆகணும்? ஒன்னஸ் ஆகணும். ஹல்லேலூயா, பிரைஸ். அவனும் தேவனும் முதல்ல ஒன்னா ஆகணும். அப்புறம் தான் மனிதர்களோட என்ன செய்யணும்? ஒன்னாகணும். ஃபெலோஷிப் வேணும். சபையில் ஃபெலோஷிப் இருக்கணும், குடும்பத்தில் ஃபெலோஷிப் இருக்கணும், எல்லாரோட மனிதர்களோட ஃபெலோஷிப் இருக்கணும், தேவனோட ஃபெலோஷிப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபெலோஷிப் யாரோட இருக்கணும்? தேவனோட இருக்கணும். தேவன் நம்மளும் ஒன்றாகணும். எப்போ தேவன் நம்ம ஒன்றாக முடியும்? தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் தான் நம்ம ஒன்றாக முடியும். செய்தியில் இல்லைன்னா நம்மளும் தேவன் என்ன செய்ய முடியாது? ஒன்றா இருக்க முடியாது. இப்போ ஸ்தாபனங்களும் 24 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க, 24 மணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தேவனோட அவங்க இருந்துருவாங்களா? ஆர்சியிலலாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லென்ட் டேஸ்லலாம் புனிதமாக இருப்பாங்க. கறி சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, முட்டை கூட குடிக்க மாட்டாங்க, வீட்டெல்லாம் கழுவி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸ்தாபனத்துலலாம் 40 நாள் ஒரே ஜபத்தில் இருப்பாங்க. எந்த நேரமும் ஜபத்தில் தான் இருந்தாலும் தேவனோட ஒன்றாயிர முடியுமா? இது நமக்கு பிடிச்சிருக்குது, நமக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் யாருக்கு திருப்தியாக இருக்கணும்? அவருக்கு திருப்தியாக இருக்கணும். நமக்கு திருப்தியாக இருக்கிறது பெருசு இல்லை. நம்ம செய்கிறது யாருக்கு திருப்தியாக இருக்கணும்? தேவனுக்கு திருப்தியாக இருக்கணும். அவர் ஒர்க் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் டு காட் ஃபர்ஸ்ட். நமக்கு திருப்தியாக இருக்கிறது இல்லை. அப்போ தேவனுக்கு எப்போ திருப்தியாக இருக்கும்? அவர் விரும்புகிறபடி. ஒருத்தன் வயலின் வாசிச்சானா, தீர்க்கை சொல்ல இருந்த கதை. ஒருத்தன் வயலின் வாசிக்கிட்டே இருந்தானா, பயங்கரமான ராகம் வாசிக்கிறானா. உடனே ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்களாம். அப்படி இப்படி கை தூக்குறாங்களாம், அப்படி கை தூக்குறாங்க, கத்துறாங்களாம். சில காசு தூக்கி போடுறாங்களாம், பர்சையே தூக்கி போடுறானா. அப்படி ராகம் வாசிக்கிறானா அவன், அப்படி பாட்டு வாசிக்கிறானா. அதை மயங்கி போய் சில பேர் என்ன பண்ணிட்டானா, அவன் பர்சையே தூக்கி போட்டானுவான். அவன் தாள் அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஒரு எந்த இம்ப்ரெஷனும் இல்லையா முகத்தில், ஒன்றுமே இல்லையா. யார் என்ன செஞ்சாலும் கவனிக்கல, எங்கேயோ பார்த்துக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். எங்கேயோ அப்படி பார்த்துட்டு இருக்காராம் மேலே. எல்லாரும் என்ன பண்ண, என்னடா பரிசத்துக்கு போகிறோம், கை தட்டுறோம், காசை போகிறோம், அவன் எதுக்கு மயங்க மாட்டேன்றானே, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கானே, யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அங்கே மேலே ஒல்லியாக ஒரு ஆள் நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காராம்.
ஒல்லியா ஒரு ஆள் நின்று ஒரு சின்ன உருவமாக ஒரு வயசான ஒரு நின்று இப்படியே பார்க்குறாரான். அவனை பேசாமல் இருக்கிறாராம். திடீர்னு அப்படின்னு திடீர்னு சொன்னாராம். அப்போதான் சிரிக்கிறான். அப்போதான் அவன் முகத்திலே என்ன வருதான், சிரிப்பு வருதான். யாரு? அவர் தான் அவனுடைய ஆசிரியர். இவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கெல்லாம் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஆசிரியர் தலையாட்டினோன்னு தான் அவனுக்கு என்ன ஆகுதான், அவர் சொன்னாதான் நம்ம கரெக்டாக வாசிக்கிறோன்னு அர்த்தம். இவங்க கை தட்டுறதில்ல, இவங்க காசு தூக்கி போகிறதெல்லாம் நம்ம என்ன வரல கரெக்டாக வாசிக்கிறேன்னு. அப்போ யாருக்கு கவனம், யாருக்கு திருப்தியாக இருக்கணும்? அது மேலே இருக்கிற டீச்சர், நமக்கு மேலே இருக்கிற தேவனுக்கு அது திருப்தியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி, பிரைஸ் காட். ஃபேமிலியில் ஃபெலோஷிப் வேணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் 2 fellows கோயிங் இன் ஒன் ஷிப். அந்த 2 fellows யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி. கணவனும் மனைவி 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். ஒரே படகுல போகணும். ஆளுக்கு ஒரு படகு, நான் இங்கிட்ட ஒரு படகுல போகிறேன், நீ இங்கிட்ட ஒரு படகுல போ, சரி அப்படின்னு போனாங்கன்னு வைங்க. அப்போ எது ஃபேமிலியில் நல்ல ஃபெலோஷிப் இல்லை, ஃபேமிலியில். அப்போ 2 படகுல போகிறாங்க. நிறைய வீட்டில் 2 படகுல போகிறாங்க. அப்படி 2 படகுல போகிறவங்களாம் இனிமேலாம் பண்ணுங்க, ஒரு படகு விட்டுட்டு வீட்டுக்கார படகுல ஏறி உட்காந்துக்கங்க. இல்லை நீ வந்து என் படகு, நீங்கள் வந்து என் படகுல உட்காருங்க அப்படின்னு கணவரை கூப்பிடாதீங்க. கணவருடைய படகு வார்த்தையில் இருக்கும் பட்சத்தில், வார்த்தையில் இல்லைன்னா போகக்கூடாது, வார்த்தையில் இருந்தால் கணவருடைய படகுல போய் உட்காந்திங்க. அதுபோல் பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்? ஒரே படகுல போகணும். வேர்ட், வார்த்தை என்ற படகுல போகணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கல்லறை வரைக்கும் தான் செல்லும். ஆனால் ஃபெலோஷிப் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போவோம்? பரலோகத்துக்கே கூட்டிட்டு போவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், க்ளோரி, பிரைஸ் காட். எனக்கு அருமையான ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்கான், எனக்கு ஒரு உயிர் நண்பன் இருக்கான், எனக்கு உயிர் தோழி ஒரு பெண் இருக்கிறா. படிக்கிற காலத்துல அவள் தான் எனக்கு நண்பர். அவளை பிரியவே முடியாது, அவனை விட்டு பிரியவே முடியாது. என் உயிர் நண்பன், அவன் எங்கே இருந்தாலும் அவனை பேசுவேன். நல்லது, சந்தோஷம். ஆனால் ஒரு கல்லறை வரைக்கும் தான் வருவார். அவனை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாதா? கூட்டிகிட்டு போகலாம். அவனை செய்திக்குள்ளே கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த உயிர் நண்பனை நீங்கள் பரலோகத்துக்கும் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சா அந்த உயிர் நண்பனுக்கு என்ன செய்யுங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னவா மாற்றிருங்க? ஃபெலோஷிப் ஆக்கிருங்க. ஹல்லேலூயா, ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபெலோஷிப்பாக மாற்றிருங்க. அந்த பையனுக்கு செய்தியை பற்றி சொல்லுங்கள், அந்த பையனுக்கு வார்த்தை, அந்த நண்பருக்கு, அந்த தோழிக்கு, நம்முடைய நண்பருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு செய்திக்குள்ளே வந்துட்டார்னா அவர் கல்லறையும் தாண்டி எங்கே வந்துடுவார்? அவர் பரலோகத்துக்கும் வந்துடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அவர் எங்கேயும் வந்துடுவார்? பரலோகத்துக்கும். பிரானம் சொல்கிறார், எனக்கு நெவில்ன்ற ஒரு நண்பர் இருக்கிறார். அவருடைய ஃப்ரெண்ட் யாரா? பிரதர் நெவில். அவர் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, அவர் விசுவாசி. அவரை நான் பரலோகத்திலே பார்த்தேன்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நெவில் எங்கே இருப்பார்ன்றாரு? பரலோகத்தில் இருப்பார்ன்றார். நெவில் பரலோகத்தில் இருப்பார்ன்றார். அப்போ பிரானமுடைய நண்பர் நெவில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை, அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி என்ன எங்கே வந்துட்டார்? ஃபெலோஷிப்புக்கு வந்துட்டதுனால அப்போ அவங்க 2 நண்பர்களும் பூமியில் மட்டும் நண்பர்கள் அல்ல, அவங்க 2 பேரும் எங்கேயும் நண்பர் ஆயிடுறாங்க? பரலோகம். நம்முடைய நண்பர்கள்லாம் பரலோகத்துக்கு வரணுமா? அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடாது, அவங்க ஃபெலோஷிப் போயிடணும். அவங்க எங்கே போயிடணும்? ஃபெலோஷிப் போயிடணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மூழ்கிரும். இந்த ஷிப்லாம் என்ன ஆயிரும்? திஸ் ஷிப்ஸ், ஆல் த அதர் ஷிப்ஸ் வில் சிங்க் இன் த வாட்டர். மற்ற படகுலாம் எங்கே என்ன ஆயிரும்? அதெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். அதெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும் மற்ற படகுலாம். ஆனால் ஃபெலோஷிப் மட்டும் என்னது? இட் வில் நாட் சிங்க் இன் த வாட்டர் இன் த ஜட்ஜ்மெண்ட். ஃபெலோஷிப் தண்ணியில் போகாது. இட் வில் ஃப்ளோட் அப்பான் த வாட்டர். அது தண்ணி மேலே அது என்ன செஞ்சிடும்? அது மிதக்கும். அப்படி ஒரு கப்பல் என்னது? பைபிளில் பார்க்கக்கூடிய ஒரு கப்பல் என்னது? ஷிப்பு நம்ம பார்க்குறதுனால இப்போ இங்கே ஷிப்பை பார்க்கணும். நோவா ஷிப். இது என்ன கப்பல்? இது நோவாவுடைய பேலை. கர்த்தர் சொன்னார், நோவா ஒரு பேலை செய்யினார். நோவா ஒரு பேலை செஞ்சான். இது விசுவாச கப்பல். இது என்ன கப்பல்? திஸ் இஸ் த ஃபெய்த் ஷிப். இது விசுவாச கப்பல். விசுவாசத்தில் தான் மிதக்கும். அந்த நவீன மாடர்ன் டெக்னாலஜி அதில் இல்லை. நோவாட்ட சயின்டிஸ்ட்லாம் வந்தாங்களா? நோவா காலத்தில் யார் இருந்தா? சயின்டிஸ்ட் இருந்தாங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்தாங்களா? நோவா இவா என்ன நீ திடீர்னு ஏதோ கட்டிக்கிட்டு இருக்க மரத்து மேலே, என்ன மலை மேலே, என்ன விஷயம்னு ஒரு கப்பல் கட்ட சொன்னார் ஆண்டவர். யார் சொன்னார்? ஆண்டவர் வந்து சொன்னார். அதனால அதை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கட்ட சொன்னார்? இந்த உலகம் பாவத்தில் ரொம்ப பாவம் செய்கிறதுனால அழிக்க போகிறாராம். ஏன்னா வீடு ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னு அதை என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊற்றி கழுவி விடுவோம். மாதத்துக்கு தடவை, வாரத்துக்கு மாப்பு போடுறாங்களே வீடெல்லாம், அழுக்கு, அதை சுத்தம் பண்ணணும். அதனால் மாப்பு போடுறோம், கழுவி விடுறோம். அது மாதிரி தேவன் பூமிக்கே மாப்பு போடணுன்னாராம். பூமிக்கே என்ன செய்யணும்? கழுவணும். ஏன்னா அழுக்காயிருச்சு அப்படின்னு பூமியை கழுவ தேவன் தண்ணீர்னால் அழிக்க போகிறாருன்னு சொன்னார். அப்போ சயின்டிஸ்ட் சொன்னாங்களாம்,
நோவா எப்படி அழிக்க போறாரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, எப்படி அழிக்க போறாருன்னு. வானத்துலேருந்து மழை பெய்ய போகுது, மழை பெய்யணும். மழைன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. மழைன்னா என்னன்னு, இது ஆச்சரியமா இல்லை இந்த கேள்வி? மழைன்னா என்னன்னு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லும் இப்போ. ஆனால் யார் வந்து கேட்குறா? சயின்டிஸ்ட் கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு மழையே பேஞ்சதில்லை, உலகத்தில் மழையே பேஞ்சதில்லை. அப்போ அவன் கேட்குறல இருக்குது மழைன்னா என்னான்னு கேட்டாங்களாம். அப்போ நோவா சொன்னாராம், அதான் எனக்கும் தெரியல, ஏதோ மழை பெய்யுன்னு சொன்னார். மழை பெய்யுன்னு சொன்னார், நீ ஏதோ நம்புறியா நீ அப்படின்னு. விசுவாசிக்கிறேன். நோவா என்ன சொன்னாராம்? நான் விசுவாசி. தேவன் உண்மையுள்ளவர், அதனால் அவர் சொன்னதெல்லாம் என்னாவும் உண்மைதான். அல்லேலூயா. மழை, நான் இது வரைக்கும் நானும் மழையை பார்த்ததில்லை, எனக்கும் மழைனா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னார். அப்போ நோவாவுடைய கப்பல் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டது? It was built upon the basis of the faith. அது விசுவாசத்தின் அடிப்படையில் எது கட்டப்பட்டது? நோவாஸ் ஆர்க், நோவாவுடைய பேர் விசுவாச கப்பல், ஃபெய்த் ஷிப். சரி நோவா, அடுத்த கேள்வி. கப்பல்லாம் எல்லாரும் கடல் கரையில வச்சு கட்டுவாங்க, ஆனா நீ எங்க கட்டிக்கிட்டு இருக்கிற? மலை மேல கட்டிக்கிட்டு இருக்கிறியே, இது பொருத்தமா இல்லையே. கப்பல்லாம் எல்லாம் கீழே கட்டணும், தண்ணியில எல்லாம் கட்டணும், மலை மேல கட்டிடு இல்லை, இப்படிதான் கட்ட சொன்னார் தேவன். சரி, ரைட்டு. இப்ப மூணாவது கேள்வி, இப்ப எந்த மரத்தை வச்சு கட்டிக்கிட்டு இருக்க? கோப்பேர் மரம். இந்த மரம் தண்ணியில தாங்குமா? பாதுகாப்பா இருக்குமா? கப்பலில் ஏறி வரவங்களாம் பாதுகாக்குமா? தெரியல. எங்க கூட அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த கோப்பேர் மரத்தை கொடு அப்படின்னு சொல்லி அந்த கோப்பேர் மரத்தை வாங்கினாங்களாம். வாங்கி பார்த்தா உள்ள அப்படியே ஓட்டையா இருந்துச்சான். அது உள்ள எப்படி இருந்துச்சு? என்ன ஓட்டையா இருக்கு, இதுல போய் நீ கப்பல் கட்டுற, எங்க தண்ணியில போட்டு பாருங்க. போட்டோடனே அப்படியே தண்ணியில மூழ்கிருச்சான். கோப்பேர் மரத்தை போட்டோடனே அது என்ன ஆயிடுச்சு? தண்ணீர்ல மூழ்கிருச்சு. இப்படி மூழ்கி போயுமே நீ கட்டுற பேலை கடைசியில் எல்லாரையும் தாங்குமா? அங்கே இருக்க ஜனங்களை பார்த்து சொன்னாங்களா, இந்த பேலையில் ஏறினீங்கன்னா அந்த தண்ணியில் மூழ்கின மாதிரி இது என்ன ஆயிரும்? மூழ்கிரும், செத்து எல்லாரும் இறந்து போயிருவீங்க. நோவா நம்பி யாரும் ஏறாதீங்க. நோவா நல்ல மனுஷன் தான், அவர் நல்லவர் தான், ஆனால் கொஞ்ச நாளாகவே அவருக்கு மர கலண்டு போய் மூளை குழம்பி போய் அவர் ஏதோ தப்பு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விலகி போயிட்டாங்க நோவாவுடைய பேலையை. ஆனால் நோவாவுடைய பேலை கோப்பேர் மரத்தில் ஓட்டை இருந்தது உண்மை தான். ஆனால் அந்த ஓட்டைகளை அவர் பிசின் கொண்டு அடைக்கும்படி தேவன் சொன்னார். அல்லேலூயா. கீழ் பூச சொன்னார். அந்த பேலையை தேவன் என்ன சொன்னார்? ஓட்டைகள் தண்ணீரிலே மூழ்கக்கூடிய அந்த மரத்தை கீழ் பூச சொன்னார். அருமையான சகோதர சகோதரர்களே, அதுபோல நாமும் உள்ளும் புறம்பும் ஓட்டை உள்ளவர்களாக இருக்கிறோம். மனவாட்டி எல்லாமே நம்மள்ட்ட ஓட்டைகள் இருக்கு. we have mistakes. ஆனா அந்த ஓட்டையை தேவன் பரிசுத்த ஆவியாகிய கீழ் பூசி அடைக்கிறார். அல்லேலூயா. he preserves us from the judgment. அவர் நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். through the pitching of the Holy Spirit, பரிசுத்த ஆவியை கீழ் பூசுவதனால. ஆகவே மனித ஞானத்துக்கு புரியவில்லை நோவாவுடைய பேலை, ஆனால் தேவ ஞானத்திலே அது நின்றது. மனித ஞானத்துக்கு புரியல, ஆனால் தேவ ஞானத்திலே அது நின்றது. இன்னொரு கப்பல் கட்டினாங்க வேர்ல்ட்ல, சூப்பர் கப்பல், ஒரு அற்புதமான கப்பல். அது என்னது? டைட்டானிக் என்று சொல்லு. டைட்டானிக் என்ற கப்பல். இப்போ கம்பேர் பண்ணுவோம் நோவா கப்பலையும் டைட்டானிக் கப்பலையும். டைட்டானிக் கப்பல் 175 அடி இருந்துச்சு ஹைட்டு. டைட்டானிக் கப்பலுடைய உயரம் என்னது? 175 அடி. ஆனால் நோவா கப்பல் 45 அடி தான் இருந்துச்சு. நீளம் 882 அடி இருந்துச்சு டைட்டானிக்கு. ஆனால் நோவா கப்பல் 450 அடி தான். 92 அடி உயரம் இருந்துச்சு டைட்டானிக் ஷிப்பு. ஆனால் நோவா ஷிப் ஒன்லி 75 ஃபீட்ஸ் ஹைட். நோவா கப்பல் 75 அடி தான். டைட்டானிக் ஷிப் வாஸ் மேட் பை ஸ்டீல், பியூர் ஸ்டீல். டைட்டானிக் கப்பல் சுத்தமான இரும்பினால் செய்யப்பட்டது. there will not be no water leakage in the sea. அது இரும்புல தண்ணி உள்ள போகுமா? போகாது. அவ்வளோ சேஃப்டியா செய்யப்பட்டது. பட் நோவா ஷிப் வாஸ் மேட் பை wood tree. நோவா கப்பல் எதுல செய்யப்பட்டது? மரத்துல. மரம் தண்ணியில போட்டா மூழ்குமா? மூழ்காதா? மூழ்கும். இரும்பு தண்ணியில என்ன ஆகாது? மூழ்காது. தண்ணி உள்ள போகாது, பாதுகாப்பா இருக்கும். ஆகவே இப்படி 2 கப்பலும் இருந்தது. ஆனால் எந்த கப்பல் தண்ணீரிலே மூழ்கினது? டைட்டானிக் கப்பல் தண்ணீரிலே மூழ்கினது. இவ்வளவு பாதுகாப்பா செய்யப்பட்டிருந்த டைட்டானிக் கப்பல் என்னது? தண்ணீர்ல மூழ்கி. அதோடைய முதல் ரைட்ல, ஃபர்ஸ்ட் ரைட்லே, அது முதல் பயணத்திலே தண்ணீர்ல அது மூழ்கிடுச்சு.
ஆனால் நோவா கப்பலை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இது தண்ணியில் மூழ்கிரும், இது ஓட்டை உள்ளது, இது இதில் போகிறவங்கலாம் தாங்க மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க, இதில் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கப்பல் என்ன செஞ்சிச்சு? மிதந்துச்சு. நோவா கப்பல் என்ன செஞ்சிச்சு? மிதந்துச்சு. ஆனால் டைட்டானிக் கப்பல் என்ன ஆயிரும்? டைட்டானிக் கப்பல் என்ன சொன்னாங்க? அந்த டைட்டானிக் கப்பல் எடுக்கிறாங்க, இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா கிளம்புது. அப்போ கிளம்பும்போது இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க, செக் பண்ணாங்களாம் கப்பலை. அதில் ஒரு 2500-3000 பேர் ஏறி போகிறாங்க கப்பல், அமெரிக்கா கிளம்புறாங்க இங்கிலாந்துலேருந்து. அந்த காலத்தில் அன்னைக்கு உலகத்திலே பெரிய கப்பல் அதுதான். அப்போ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் போட்ஸ் இல்லை, அதில் லைஃப் போட்ஸ் என்று சொல்லி அவசரத்துக்கு காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸ் மாதிரி உதவிக்கு போட்ஸ் இருக்கணும், அது போட்ஸ் இல்லை, 1-2 தான் இருந்துச்சு. அப்போ கேட்டாங்களாம், எங்கே லைஃப் போட்டில் காணா? ஒரு கப்பல் ரூல்ஸ் படி லைஃப் போட்டு கண்டிப்பாக இத்தனை இவ்வளோ பெரிய கப்பலுக்கு இவ்வளோ இருக்கணும்னு ஒரு இது இருக்குது. ஒன்றுமே 4-5 தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ கப்பலுடைய கேப்டன்கிட்ட கேட்டா, எங்கே லைஃப் போட்டை காணா அப்படின்னு. அப்போ கேப்டன் சொன்னா, ஏன் லைஃப் போட்டு அப்படின்னாராம். ஏன் லைஃப் போட்டுன்னாராம்? கப்பல் நடுவில் மூழ்கிருச்சுன்னா ஜனங்களை காப்பாற்று லைஃப் போட்டு வேணுமேனு. அப்போ சிரிச்சாராம். இந்த கப்பல் எப்படி மூழ்க போகுது? கடவுளே வந்தாலும் இது மூழ்காது அப்படின்னாராம். கேப்டன் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, என்ன சொன்னாராம்? கடவுள் நினைச்சா கூட இந்த கப்பலை மூழ்க வைக்க முடியாது. நோ அப்படி சிரிச்சாரா? நம்மளால ஒன்றும் இல்லை. இது என்னது? விசுவாசம். விசுவாசத்தில் செஞ்சார். ஆனால் அந்த பெருமையான அந்த பேச்சினால் கர்த்தர் முதல் பயணத்தில் அதை அழித்து போட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை பேச்சு. டைட்டானிக் ஷிப் மூழ்கி போயிடுச்சு. டைட்டானிக் ஷிப் என்னாச்சு? மூழ்கி. ஆண்டவர் பார்த்தார், இவ்வளோ பெருமையா பேசுறீங்களா, இதை கொண்டு போய் கீழே போடுறா அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் எங்க போட்டு வச்சிருக்காராம்? கடலின் ஆழத்துல. இனிமேல் எவனும் கண்ணில் கூட அதை என்ன செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. டைட்டானிக் கப்பல் எவனும் கண்ணில் கூட அதை பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு எங்க கிடக்குது டைட்டானிக் கப்பல்? அட்லாண்டிக் கடலுடைய ஆழத்துக்குள் கிடக்கிறது. பெருமையான பேச்சு நிமித்தம் அட்லாண்டிக் கடல் ஆழத்துக்குள்ள டைட்டானிக் ஷிப் கிடக்குது. அந்த டைட்டானிக் ஷிப் பிரைஸ் லார்ட். ஆனா நோவா ஷிப் எங்க தெரியுங்களா இருக்கு? நோவா உண்டாக்கின கப்பல் எங்க தெரியுங்களா இருக்கு? அது அழிஞ்சி போகல, இன்னமும் அது அரராத் என்ற மலையில் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். திஸ் இஸ் தி அரராத் ஹில். இதுதான் என்னது? அரராத் மலை. இந்த மலையில் ஒரு ரெட் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரவுண்டு. இதுதான் அந்த பேலை, நோவாவுடைய பேலை. அப்படியே புதஞ்சி கிடக்குது. உலகத்தின் உயரமான மலை அரராத் மலை. அரராத் மலை எங்க இருக்கு? வேர் இஸ் தி அரராத் ஹில்? இட் இஸ் இன் தி ஆர்மீனியா கண்ட்ரி. அது எங்க இருக்குது? அது ஆர்மீனியா என்ற நாடுகள், நியர் டு ரஷ்யா. ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது உயரமான மலை அரராத் மலை. அந்த மலை உச்சியில் அப்படியே ஃபேசில்ஸா அப்படியே பாறை படிவமாக மாறி இருக்கு. உச்சி உயரத்தில் தேவன் இந்த கப்பலை தூக்கி வச்சுட்டாரு. எல்லாரும் பார்க்கும்படி தேவன் உயரத்திலே வைத்து விட்டார். அல்லேலூயா. ஆனா பெருமையாக பேசினதுனால் டைட்டானிக் கப்பலை கொண்டு போய் எங்க போட்டார்? ஒரு கடலுக்கடியிலே போட்டு விட்டார். நோவாவுடைய கப்பல் விசுவாச கப்பல். இந்த நோவா ஷிப் இஸ் தி ஃபெய்த் ஷிப். அது என்னது? அது ஃபெய்த் ஷிப். இன்னொரு பாயிண்ட் சொல்றார் தீர்க்கதரிசி. நோவா கப்பல் கட்டி அந்த கப்பல் மழை வரும்போது அதில் ஏறி போனப்ப நிறைய பேர் நோவா கப்பலில் போகலையாம். சின்ன சின்ன போட்டு வச்சிருந்து அதில் ஏறி தப்பிச்சு போகலான்னு போனாங்களாம் நிறைய பேர். ஆனால் அதெல்லாம் என்ன செஞ்சு எல்லாமே பாதியிலே மூழ்கிடுச்சு. அது மாதிரி இன்னைக்கு செய்தியாகி அந்த கப்பலை விட்டுட்டு இன்னைக்கு டினாமினேஷனில் ரொம்ப பேர் ஸ்தாபன கப்பலில் போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஆயிரும்? எல்லாம் மூழ்கி போயிடும். மூழ்காத ஒரே கப்பல் என்னது? அது விசுவாசமாகி கப்பல், ஃபெய்த் ஷிப் தான், வேர்ட் ஷிப் தான், வார்த்தை கப்பல் தான். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. இன்னொரு கப்பலை பார்ப்போம், ஜோனா. தி ஸ்டோரி ஆஃப் ஜோனா. யோனாவினுடைய கதையை பார்ப்போம். ஜோனா வாஸ் எ ப்ராஃபட். யோனா யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. யோனா ஒரு தீர்க்கதரிசி. அன்றைக்கு தர்ஷீஷுக்கு எவ்வளோ கப்பல்கள்லாம் போணுச்சு, நிறைய கப்பல் தர்ஷீஷுக்கு போணுச்சு. அதில் ஒரு கப்பலில் ஏறி யார் போயிட்டாரு? யோனா போயிட்டார். தேவ சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போயிட்டார் நோவா. அது மாதிரி இன்னைக்கு ஸ்தாபனங்கள் என்ற கப்பல்லாம் நேராக போகுது. எங்கே போகுது? எல்லாம் தர்ஷீஷுக்கு போகுது. தர்ஷீஷ்ன்றது இன்னைக்கு என்னது? இது பாதாளம், நரகத்துக்கு போகுது. ஸ்தாபனத்தில் போகிறவங்களாம் கடைசியில் எங்கே போயிடுவாங்க? அவங்க நரகத்துக்கு தான் போயிடுவாங்க. பாவம் தெரியாமல் இருக்கிறாங்க. பாவமாக இருக்குது, நமக்கு வருத்தமாக இருக்குது. நம்மளும் அங்கே இருந்தால் நம்மளும் எங்கே தான் போயிருப்போம்? நரகத்துக்கு தான் போயிருப்போம். பாவம் அங்கே உத்தமமான ஆத்துமாக்கள் இருக்காங்க, நமக்கு வேண்டியப்பட்டவங்க உறவினர்லாம் இருக்காங்க. அவங்க வழி தவறி போயிடக்கூடாது. என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? செய்தி சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எப்படியாவது அவங்களை என்னைக்கா ஒரு நாள்
மனம் திருப்பி நல்ல பாதை கொண்டு. ஏன்னா அந்த கப்பல் எல்லாம் எங்கே போயிடும்லாம்? பாதாளத்துக்கு தான் போயிடும், தர்ஷீஷுக்கு. ஆனா தேவன் வேறொரு கப்பல் வைத்திருந்தார். God had another. God has another ship which goes to the Nineveh. நினிவேக்கு போற வேற கப்பல் ஒன்று தேவன் வச்சிருந்தார். another ship. அந்த கப்பல் என்ன தெரியுங்களா? அது மீன், the fish, great fish. God arranged a great fish. தேவன் ஒரு பெரிய மீனை வச்சிருந்தார். இதுதான் கப்பல். மீன்ன்ற கப்பலில் ஏற்றிக்கிட்டு யோனாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறார் தேவன்? நினிவேக்கு கூட்டு போகிறார். இது ஒரு உலகத்திலே இது மாதிரி கப்பல் பார்த்ததே இல்லை. மீன் வயிற்றுக்குள்ளே போனால் கொஞ்ச நேரத்தில் செரிமானம் ஆயிரம்லாம். ஆனால் இது மீனையே ஆண்டவர் என்னவோ பயன்படுத்திக்கிட்டாரு? ஒரு கப்பலாக பயன்படுத்திக்கிட்டார். கப்பலாக பயன்படுத்தி மீன் வயிற்றுக்குள்ளேருந்து நோவாவை கொண்டு போனார், யோனாவை கொண்டு போனார். பாருங்க, தேவன் செய்கிற எல்லாமே நல்லதுக்கு தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாத்துலேயும் ஒரு நோக்கம் இருக்கு. தேவன் செய்கிற எல்லாத்துலேயும் ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் மீன் வயிற்றுக்குள்ள யோனாவை கொண்டு போனார்? யோனா மட்டும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து போகாமல் இருந்திருந்தானா நினிவேல இருக்கிறவன் செய்தி ஏற்றுக்க மாட்டான். ஆமென், பிரைஸ் லார்ட். மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் போனதுனால அந்த ஊருக்காரன்லாம் இந்த மீனை தான் கடவுளாக கும்பிடுவானாம். அந்த ஊர் மீனவர்கள்லாம் எதை கடவுளாக கும்பிடுவான்? இந்த பெரிய மீனை தான். மீன் வயிற்றுலேருந்து யோனா வந்ததுனால எல்லாம் சொன்னா, கடவுள் வயிற்றுலேருந்து வராருடா, கடவுளே வராருடா, நம்ம கடவுளே வராரு, நம்ம கடவுளே வராரு பாரு மனுஷனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நோவா வாங்க வாங்க அப்படின்னு வர வைத்தாங்களாம். நோவா யோனா என்ன நினைச்சாராம்? போனால் கல்லால் அடிப்பாங்கன்னு நினைச்சாராம். ஆனால் அங்கே எப்படி கிடைச்சிச்சு இவருக்கு? வரவேற்பு கிடைச்சிச்சான். சிவப்பு கம்பள வரவேற்பு மாதிரி கிடைச்சிச்சு அவருக்குங்க. வாங்க வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க வாங்க. என்ன சொல்லுங்க? கடவுளே கடவுளே என்ன சொல்லுங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்களாம் பாவத்தெல்லாம் விடணும், விட்டுடுறோம், விடுங்க. சிலையெல்லாம் கும்பிடுங்க, கும்பிடல, விட்டுடுங்க. வேற என்ன செய்யணும்? அப்படி செய்யக்கூடாது, செய்யல, விட்டுருங்க. நோவா என்ன சொன்னா? யோனா என்ன சொன்னா? செய்யல, செய்யல. யோனாவுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம இஸ்ரேல் நாட்டிலே ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவனுங்களுக்கே செய்தியை சொன்னா கேட்க மாட்டேன்றான், ஏற்றுக்க மாட்டேன்றான். இவன் புறஜாதி கல்லால் அடிப்பான்னு நினைச்சா இவன் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிறானே. தேவன் எப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை வச்சிருந்தார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட், லூரி. இது ஒரு ஸ்பெஷல் ஷிப், விசேஷமான ஒரு ஷிப். லூரி, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நெக்ஸ்ட் ஷிப் இஸ் த ஃபேஸ் ஷிப். அடுத்த ஷிப் என்னது? ஸ்பேஸ் ஷிப். அடுத்தது விண்வெளி கப்பல். இன்னொரு கப்பல் சொல்லுவாங்க சயின்ஸில், இன்னொரு கப்பல் இருக்கு. என்னது அது? ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு. விண்வெளி கப்பல். விண்வெளி கப்பல்லாம் விண்வெளியில் தண்ணி இருக்கா? அதில் அப்படி துடுப்பு போட்டுக்கிட்டே போகிறதா? இல்லை. விண்வெளி கப்பல்னா கப்பல்லாம் கிடையாது, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. விண்வெளி கப்பல்னா ராக்கெட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க. ராக்கெட்டுக்கு தான் இன்னொரு பேர் என்னது? விண்வெளி கப்பல். அனதர் நேம் ஃபார் ராக்கெட், ராக்கெட் இஸ் த ஸ்பேஸ் ஷிப். ராக்கெட்டுக்கு தான் இன்னொரு பேர் என்னதுன்னு பேர்? ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு பேர். விண்வெளி கப்பல். விண்வெளியில் பயணம் செய்கிறது. இது என்னது? இது விண்வெளியில் பயணம் செய்கிறது. இந்த விண்வெளியில் பயணம் செய்கிறவங்களுக்கு பேர் என்னது? ஆஸ்ட்ரோநாட்ஸ். இவர்களுக்கு பேர் என்னன்னு பேர்? இவர்களுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. வானத்தில் கிடையாது இவங்க பயணம் செய்கிறது. வானத்தையும் தாண்டி என்னது? விண்வெளி. வானத்தையும் தாண்டி என்ன செய்கிறாங்க? விண்வெளிக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட், வானத்தையும் தாண்டி விண்வெளியில பயணம் செய்து நம்ம தீர்க்கதரிசி சொல்றாரு, 4 விதமான போக்குவரத்து முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்றாரு. போக்குவரத்தில் the 4 types of transportations improvement அப்படின்றாரு. அதாவது போக்குவரத்தில் இருக்கிற 4 விதமான முன்னேற்றங்கள். ஒரு காலத்தில் நம்ம மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், குதிரை வண்டியில் தான் போயிட்டு இருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஒரு காலத்தில் 17ஆம் நூற்றாண்டு 1500வது வருஷத்துலலாம் மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் போனாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தானியங்கி வாகனம் கண்டுபிடிச்சாங்க. ஆட்டோமொபைல், காரு, பஸ்ஸு, ட்ரெயின், இதுக்கெல்லாம் என்னன்னு பேர்? நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் அப்படின்னாங்க. தானியங்கி வாகனங்கள் கண்டுபிடிச்சாங்க. 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? வேர்ல்டில் ஏரோப்ளைன்ஸ். அப்புறமேட்டு கண்டுபிடிச்சது என்னது? 19ஆம் நூற்றாண்டில் ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாங்க. இப்போ குதிரை வண்டியை விட பஸ்ஸு, காரில் போகிறது நல்லதா கெட்டதா? நல்லது. அதை விட சொகுசா? சொகுசு இல்லையா? அது சொகுசு. அதை விட சீக்கிரம் போகலாமா மெதுவாக போகலாமா? சீக்கிரம் போகலாம். அதை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி, ஃபார்வேர்டு தான் அது. காரில் போகிறத விட ஃப்ளைட்டில் போகிறது நல்லதா கெட்டதா? அதை விட நல்லது. இங்கேருந்து சென்னைக்கு மெட்ராஸ்க்கு போகணுன்னா காரில் போகணுன்னா நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும்.
ஃப்ளைட்டில் போகணுன்னா எப்படி போயிடலாம்? அரை மணி நேரம், ½ அன் ஹவரில் போயிடலாம். அப்போ அதை விட முன்னேற்றமா? முன்னேற்றம் இல்லையா? அது முன்னேற்றம் தான். 3rd ஸ்டேஜ், இதான் 3வது கட்டம். 4th ஸ்டேஜ், 4வது கட்டம் ஆஸ்ட்ரோநாட் ஏஜ், ஸ்பேஸ் ஏஜ். அதுக்கு மேலே போனோம்னா என்னது? அது ராக்கெட்டுக்கு மேலே அடுத்த ஸ்டெப். இது ஏரோப்ளைனுக்கு மேலே ஸ்பேஸ் கண்டுபிடிச்சாங்க, ஸ்பேஸ் ஷட்டில்ஸ், ஸ்பேஸ் ஷிப் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஏரோப்ளைனுக்கும் ஸ்பேஸ் ஷிப் ராக்கெட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஏரோப்ளைனில் நீங்கள் எங்கே சுற்றினாலும் கடைசியில் என்ன தான் ஆகணும்? நீங்கள் இறங்கி தான் ஆகணும். இது அமெரிக்கா போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி, எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் ஒரு நாள் நீங்கள் எங்கன்னா ஆயிடணும், கீழே இறங்கி தான் ஆகணும். ஆனால் ராக்கெட்டில் போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, வர வேண்டியதே இல்லை, போய்கிட்டே இருக்கும், திரும்பாது. ஆகாயத்தெல்லாம் கடந்து, நட்சத்திரங்கள்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும். வாயோஜர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப் அனுப்பிச்சிருக்காங்க அமெரிக்காவிலேருந்து. 45 வருஷம் ஆகுது அதை அனுப்பி. வாயேஜர்னு பேர், அது பேர். போய்கிட்டே இருக்கான் அது. இன்னும் அது என்ன செஞ்சிட்டு இருக்கான்? போய்கிட்டே இருக்கு. முதல்ல சூரியன், சந்திரன், வீனஸ், இந்த மாதிரி சோலார் சிஸ்டம்லாம் தாண்டி, அப்புறம் ஸ்டார்ஸ் எல்லாம் தாண்டி இன்னும் அது என்ன செஞ்சிட்டு இருக்கான்? போய்கிட்டே இருக்கு. எங்கே போகுது, என்ன போகுதுன்னு யாருக்கும் தெரியல, போய்கிட்டே இருக்கு, நட்சத்திரங்களாம் தாண்டி போய். அப்போ இந்த 4 முன்னேற்றங்களை தீர்க்கதரிசி சபையில் 4 முன்னேற்றத்தை பொறுத்துறார். லூத்தரன் ஏஜ், வெஸ்லியன் ஏஜ், பெண்டிகாஸ்டல் ஏஜ், நவ் பிரைட் ஏஜ். அல்லேலூயா, க்ளோரி, அல்லேலூயா. முதல் லூத்தர் காலம், அதான் அது குதிரை வண்டி காலம். வெஸ்லி காலம் ஆட்டோமொபைல் காலம். பெந்தோகோஸ்தே காலம், அதான் பிராண்டம் வந்த காலம். அதுதான் என்னது? ஏரோப்ளைன். ப்ராஃபட் வந்த காலம் என்னது? ஏரோப்ளைன் காலம். ஆனால் மணவாட்டி காலம், தலைக்கல் காலம் என்பது இட் இஸ் ஸ்பேஸ் ஏஜ். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், க்ளோரி, பிரைஸ் காட். இது என்னது? இது ஸ்பேஸ் ஏஜ். இப்போ தான் நான் விஷயத்துக்கே வர்றேன். இப்போ தான் நான் மெயினான விஷயத்துக்கே நான் வரப்போகிறேன். அதுக்குள்ள டைமே முடிஞ்சிருச்சு, நெருங்கிடுச்சு. ரைட், சரி, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். ஓகே, நான் அந்த 4வது கட்டத்துக்கு ஸ்பேஸ் ஏஜ். இருக்கிறதுலே பெரிய ஏஜ் என்ன காலம்? ஸ்பேஸ் ஏஜ் தான். விண்வெளி காலம். விண்வெளிக்கு அளவே இல்லை, முடிவே இல்லை. ரைட், இப்போ இந்த விண்வெளி காலத்தை ஸ்பேஸ் ஏஜ்னு சொல்ல விரும்பல, ஸ்பிரிச்சுவலாக. அது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஃபேஸ் ஏஜ். எஃப்ஏசி, ஃபேஸ் ஏஜ் ஃபார் பிரைட். மணவாட்டிக்கு இது என்ன காலம்? இது ஸ்பேஸ் ஏஜ் இல்லை, ஃபேஸ் ஏஜ். இது என்ன காலம்? இது ஃபேஸ் ஏஜ். பிரைஸ் காட், க்ளோரி, அல்லேலூயா. நல்ல கவனி. 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வானத்திலே ஒரு மர்மமான மேகம் தோன்றினது. பிரைஸ் காட், க்ளோரி. வானத்தில் என்ன தோன்றினுச்சு? மர்மமான மேகம், சீக்ரெட் கிளவுட். அந்த மேகத்தை உலகத்திலே பெரிய 3 பத்திரிகைகள் படம் பிடிச்சு போட்டாங்க. எத்தனை பத்திரிகை? 3 magazines photographed that cloud and published. 3 பத்திரிகை. அந்த 3 பத்திரிகை என்னன்னா லைஃப் மேகசின். இந்த ஃபர்ஸ்ட் பத்திரிகை தான் என்னது? திஸ் இஸ் லைஃப் மேகசின். இது பேரு லைஃப் மேகசின். நெக்ஸ்ட் இஸ் த அசோசியேட்டட் பிரஸ் அப்படின்ற பத்திரிகை. 3வது சயின்ஸ். 3வது பத்திரிகை பேர் என்னது? சயின்ஸ் மேகசின். எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சியினால் உறுதியாகும். இயேசுக்கு சொல்லு, எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சி வேணும். வானத்தில் மேகம் வந்ததுக்கு இப்போ எத்தனை சாட்சி? 2 சாட்சி இல்லை, எத்தனை சாட்சி? 3. 3மே 3 கலரில் இருக்குது பாருங்க. இது ஒரு கலரில் இருக்குது, இது ப்ளூ கலரில் இருக்குது, இது வயலட் கலரில் இருக்குது, இது பிளாக் கலர். லைஃப் மேகசின், சயின்ஸ் மேகசின், அசோசியேட் பிரஸ். 3 பத்திரிகை புகைப்படம் எடுத்து போட்டாங்க. இதை பற்றி தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ப்ராஃபட் சொல்றார், கோட். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது முக்கியம் இல்லை, இப்போ கேட்குறது தான் முக்கியம். இதுதான் ரைட். ப்ராஃபட் சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 6 கோட். செய்தி தலைப்பு, செய்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து. ஆமாம். I is looking here just as perfect as it could be,
அவர் கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப பரிபூர்ணமா அது இருக்குது, இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றார். wearing the white wig of supreme deity and judge of all heavens and earth. Hallelujah, praise the Lord, glory. supreme deity of the all earth and heaven, எல்லா பரலோகத்துக்கும் பூமிக்கு உள்ள உயர்ந்த உன்னத அதிகாரம் உள்ளவராக நியாயாதிபதியாக காட்சியளிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எதுல காட்சியளிக்கிறாரு? அந்த மேகத்தில். ஹல்லேலூயா, in the cloud, அந்த மேகத்தில் காட்சியளிக்கிறார் அந்த தேவன். சுப்ரீம் டயட்டி. இந்தியாவிலே பெரிய கோர்ட் இது சுப்ரீம் கோர்ட். இது சுப்ரீம் கோர்ட் இல்ல, அதுக்கு மேல பெரிய கோர்ட். இது என்னது? சுப்ரீம் டயட்டி, தெய்வீக காட்ஸ் கோர்ட், பரலோக கோர்ட், ஹெவன்லி கோர்ட், சுப்ரீம் டயட்டி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்றதெல்லாம் இங்கே செல்லாது. சுப்ரீம் டயட்டி, உன்னத கர்த்தர் சொல்றதா சொல்லுங்க. ரைட். கேன் யூ see his eyes, nose, his mouth? அவருடைய கண்ணு, அவருடைய மூக்கு, அவர் வாயை நீங்க பார்க்க முடியுதா கேட்கிறார். பார்க்க முடியுதா? பார்ப்போம். பார்க்க முடியுமா இல்லைன்னு பார்க்கலாம். இப்போ ப்ராஃபட் கேட்குறார், அவர் கண்ணு மூக்கு வாயெல்லாம் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ பாருங்க, பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த மேகம் இப்படி தான் வானத்தில் வந்துச்சு, ஒயிட் கிளவுட். கண்ணு, 2 கண்ணு தெரியுதா? இந்த பாருங்க, 2 கண்ணு. அவருடைய மூக்கு, அடுத்து அவருடைய வாய். அவருடைய கண்ணு, மூக்கு, வாய். நெக்ஸ்ட் பிக்சர் போடு, அதில் என்ன தெளிவாக. இந்த மேகத்தை திருப்பி பார்ப்போம். திருப்பி பார்க்க சொல்றாரு. ஏமா பாருங்க, இப்போ பாருங்க, நல்லா தெரியுமே உங்களுக்கு? தெரியுதா? தூரத்தில் உங்களுக்கு அவருடைய கண்ணு திருப்பி பாருங்க, 2 கண்ணு, மூக்கு, வாய், எல்லாமே தெரியுது. இப்போ கோட்டுக்கு போவோம். அப்போ தெரியுதா சொன்னது? ஆமென், பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. ரைட். 6 B6 கோட்டு 6, வெறும் 6 06. ரைட்டு, பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, கேன் யூ see his eyes, nose, his mouth? அவருடைய கண்ணு, மூக்கு, வாயை பார்க்க முடியுதான்னு கேட்கிறாரு. பார்த்தீங்களா இல்லை? இப்போ எல்லாரும் ஆமென். பார்த்தவங்களாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பார்த்துட்டோம். அவர் சொன்னது உண்மை, பிரானம் சொன்னது உண்மை, பொய் கிடையாது அவர் சொன்னது. ரைட். ஜஸ்ட் டர்ன் த பிக்சர் ஃப்ரம் திஸ் த வே தே ஹேட் இட். இந்த படத்தை இப்படி சாஞ்சிருக்கிற படத்தை கொஞ்சம் அப்படி என்ன பண்ணுங்க, அப்படி திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்தா அவர் முகம் தெரியும். ஆமா, the way they supposed to be. And can you see it? I mean, he is supreme judge, there is none other but him. அவர் தெய்வீக நியாயாதிபதியா இருக்கார், அவரை தவிர வேறு யாரும் இல்லை. ரைட், நெக்ஸ்ட் ஏத்துங்க. And that is the perfect identification again. அது பரிபூர்ணமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. A vindication that this message is the truth. This is the truth. இந்த செய்தி உண்மைன்றது அது நிரூபிக்குது அப்படின்றார். அல்லேலூயா. வானத்தில் நிரூபிக்கிறார் தேவன். இந்த செய்தி உண்மைன்றதை வானத்தில் நிரூபிக்கிறார். இட் இஸ் ட்ரூ அண்ட் மேக்கிங் ஹிம் நாட் எ தேர்ட் பர்சன் பட் த ஒன்லி பர்சன். அவர் ஒரே தேவன் அப்படின்றத நிரூபிக்கிறார். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். கிறிஸ்துடைய ஃபேஸை பார்த்துட்டீங்களா? கேன் யூ see his face? not space. என்னது? ஃபேஸ். FAC, ஃபேஸ். கிறிஸ்துவுடைய முகத்தை வானத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்த்துட்டோம். ஆகவே அருமையான சகோதரர்களே, இப்போ இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மேகம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இந்த மேகம் நம்மளெல்லாம் மனவாட்டி அந்த பூமியிலிருந்து கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. ஒயிட் கிளவுட், வெள்ளை கிளவுடு. இந்த கிளவுட் வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா, நம்மளை அந்த பூமியிலிருந்து எடுத்துட்டு போக வந்த ஃபேஸ் ஷிப். இது ஒரு ராக்கெட். இந்த மேகம் எதுக்கு சமம்? இது திஸ் இஸ் ஈக்குவல் டு எ ராக்கெட். ஹல்லேலூயா, இது ஒரு ராக்கெட்டுக்கு சமம். இந்த மேகம் எதுக்கு சமம்? ஒரு ராக்கெட் சமம். அதையும் உங்களுக்கு படித்து காட்டிடலாம். அதுவும் சொல்லியிருக்கார், ப்ராஃபட் சொல்லியிருக்கார். அது எப்படின்னு பாருங்க. இந்த மேகம் ஒரு ராக்கெட்டுக்கு சமமானது. ஸ்டாண்டிங் இன் த கேப், இடைவெளியில் நிற்றல் அப்படின்ற செய்தியில் சொல்றாரு. ஹவு மெனி ரிமெம்பர் தட்? அந்த செய்தியில் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதனால தான் படிக்கிறேன் நான். when now he says here that it would be impossible for it be a cloud. இது ஒரு மேகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் மாய்ஸ்சர் doesn't go over about. ஈரப்பதமானது வானத்தில் அங்கே இல்லை. இந்த மேகம் வந்த இடத்துல ஈரப்பதமே இல்லை. ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் தான் மேகம் இருக்கும் அப்படின்றார். I would say about 6 or 8 miles high.
something like that. When we go overseas, we usually fly 19,000 feet and we are above the storms. Here of the scientist is 26 miles high. It would be miles of miles beyond the moisture. விஞ்ஞானிகள் சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஜெட் விமானம் பறந்தாலும் அது ஈரப்பதம் உள்ள இடத்துல தான் பறக்கும், அங்க மேகம் இருக்கும். ஆனா இது அதெல்லாம் தாண்டி இது வந்திருக்குது. ஆகவே இது மேகமே இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்ப இந்த மேகம் என்ன கிடையாது, இது மேகமே கிடையாது. ரைட், சரி, அப்ப என்னன்னு பார்ப்போம். How many remembers that I told you it sounds like the sound breaker on the plane? Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மேகம் வந்தபோது ஒரு ஏரோப்ளேன், ஒரு ராக்கெட் பறப்பது போல சத்தம் கேட்டது என்று சொல்கிறார். இந்த மேகம் வந்தப்போ எப்படி கேட்டுச்சா சத்தம்? ஒரு ராக்கெட், ஒரு பெரிய ஜெட் விமானம் பறந்து கொயின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஜெட் விமானம் பறந்து வர மாதிரி. ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் தேர் வாஸ் நோ பிளேன் இன் த டிஸ்ட்ரிக்ட். ஆனா அந்த இடத்துல அப்போ ஒரு பிளேன் கூட என்ன செய்யலாம், பறக்கலன்னு சொல்லி அன்னைக்கு ரெக்கார்டு இருக்கு. ஏவியேஷன்ல வான்வெளியில ரெக்கார்டு இருக்கு. The book says so here. புத்தகம் அப்படி தான் சொல்லுது. They have checked it. அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்களாம். அன்னைக்கு ஏதாவது ஃப்ளைட் ஏதாவது வானத்தில் அந்த இடத்துல பறந்துச்சான்னு. ஒரு ஃப்ளைட்டும் பறக்கல. ஆனா கோயின் சத்தம் வருது, ஃப்ளைட் பறந்த மாதிரி சத்தம் வருது. There was no one. ஒருத்தரும் இல்லை. No planes up there. Besides it could. அங்க ஒரு பிளேனும் பறக்கல, ஒரு ஜெட்டும் பறக்கல. ஆனா கோயின் ஜெட்டு பறந்து வர மாதிரி சத்தம் வந்துச்சு. அப்பனா சத்தம் எங்க இருந்து வந்திருக்கு? இந்த மேகத்துல இருந்து வந்திருக்கு. அல்லேலூயா, praise glory. It came from beyond the curtain, beyond the universe. இது ஸ்டார்ஸ், ஸ்பேஸ், இது விண்வெளியெல்லாம் கடந்து பரலோகத்திலிருந்து நித்தியத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. அல்லேலூயா, praise God, glory. நித்தியத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. எதுக்குன்னா இந்த பூமியிலிருந்து மணவாட்டியை எடுத்து செல்ல. அதனால ஸ்பேஸ் ஷிப் இல்லை, ஸ்பேஸ் ஷிப்ல நம்ம போக போறது இல்லை, இந்த ஃபேஸ் ஷிப்ல போறோம் நம்ம. அல்லேலூயா, ஜீசஸ் ஃபேஸ் வந்திருக்கு. ஜீசஸ் ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸ் ஷிப்ல பிரைடெல்லாம் ஏறி இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மணவாட்டியும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுதல் காலங்களிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஃபேஸ் ஷிப்ல என்ன செஞ்சிடும், நம்ம ஏறி போயிடும். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், பிரைஸ் லார்ட், க்ளோரி, பிரைஸ் லார்ட், பிரைஸ் காட். ஆகவே எல்லாம் எதுக்கு இந்த மேகம் வந்திருக்கு? நம்மளை இந்த பூமியிலிருந்து எடுத்து செல்வதுக்கா. இயேசு கிறிஸ்துவை எடுத்து செல்றதுக்கு ஒரு மேகம் வந்துச்சு, ஒரு வெண் மேகம் வந்தது, அதில் ஏறி தான் போனார். அப்போ இன்னைக்கு மேகம் வந்திருக்கு அப்படின்னா இதில் என்ன செஞ்சிருக்கு? பிரைடை, மணவாட்டியை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் எது வந்திருக்கு? இந்த ஃபேஸ் ஷிப் வந்திருக்கு. அதனால் நம்ம ஸ்பேஸ் ஷிப்பில் போக மாட்டோம். மனுஷன் ராக்கெட்டை தயாரிச்சிக்கிட்டு இருக்கான், செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம், அந்த கிரகத்துக்கு போகலாம், அந்த கிரகத்துக்கு போகலாம், பூமி ஒரு நாள் அழிஞ்சிரும்னு. ஆனால் எங்கேயும் வாழ முடியாது. எந்த ஸ்பேஸ் ஷிப்பும் மனுஷனை எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த ஃபேஸ் ஷிப் என்ன செய்யும்? நம்மளெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு சொல்லலாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஃபெலோஷிப், இதில் இருக்கிற சகோதரர்லாம் யாரு? மணவாட்டி. ஃபெலோஷிப், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளவு இன்பமும். நம்ம எல்லா பிரைடும் ஒன்று சேர்றாங்க, எல்லா பிரைடும் ஒன்று சேர்ந்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்றாங்க. எடுத்து பூமியிலிருந்து மணவாட்டியை எடுத்துக்கிட்டு போகுது. அல்லேலூயா, பிரைஸ் காட். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கணும். யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 1:3. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. யோவான் சொல்றாரு, நமக்கு ஐக்கியம் யார் யாரோட இருக்கணுமா? பிதாவோட இருக்கணுமா, குமாரனோட இருக்கணுமா? பிரதர், நாங்கள் ஒரு தேவனை தான் விசுவாசிக்கணும், ஒரு ஆளோட தான் எங்கள் ஐக்கியம் இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. இங்கே எத்தனை பேரோட இருக்கணும் நமக்கு ஐக்கியம்? 2 பேர். திருத்தோகாரங்க பிடிச்சி வாங்கணும். பார்த்தீங்களா, இதுக்கு தான் நாங்கள் சொல்றது, ஒரு தேவன் பத்தாது, எத்தனை தேவன் வேணும்? 1க்கு மேலே வேணும். அவங்க சொல்ற தப்பு. நீங்க சொல்ற மாதிரி 3 பேர் எங்க இருக்காங்க? இங்க எங்க 3 பேரா இருக்கிறாங்க? இல்ல, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப இங்க எத்தனை பேர்? இங்க 2 பேர் தான், 3 கிடையாது. அப்ப திருத்தோகாரங்க சொல்றது தப்பு. இங்க 2 பேரைத்தான் சொல்றாரு யோவான், பிதாவோடும் குமாரனோடும் இருக்கணும். அப்ப நம்ம ஐக்கியம் யாரோட இருக்கணும்? பிதா இல்ல, இயேசுவோட தான் இருக்கு, பிதாவோட. அதுலாம் தப்பு. 2 பேரோட தான் இருக்கணும். எனக்கு இவ்வளவு நாள் இந்த வசனத்துக்கு அர்த்தமே புரியல. தேவன் இப்பதான் செய்தி, 7 முத்திரை செய்தியை படிக்க தான் கர்த்தர் என் கண்ணையை திறந்தார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்ப அர்த்தம் புரிஞ்சிச்சு எனக்கு. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு 2 பேரோட இருக்கு. ஆமா, பிதா யாரு? இயேசு கிறிஸ்து தான் பிதா. இயேசு தான் பிதா.
பிதாவோடும் அப்படின்னா யாரோட இருக்குது? இயேசுவோடும் குமாரனோடும். அப்ப இயேசு கிறிஸ்து பிதான்னா அப்ப குமாரன் யாரு? மணவாட்டி தான் குமாரன். அல்லேலூயா, பிரைஸ் காட். பிரைடு தான் குமாரன். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் அவருடைய குமாரர்களாகும்படி ஜெயங்களவனுக்கு நான் தேவனா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அதனால பிதான்னு சொல்ற இடம்லாம் பைபிள்ல இனிமேல் நீங்க யாரை தான் வச்சுக்கணும்? இயேசுவை தான் வச்சுக்கணும். பிதான்ற இடத்துல எல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்ற இடத்துல யாரை வச்சுக்கணும்? பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா, பிரைடு தான், மணவாட்டி தான் இயேசு. மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா, திருமதி இயேசு கிறிஸ்து பிரைடு. இயேசு தான் பிதா, மணவாட்டி தான் யாரு? குமாரன். லோரி God. Hallelujah. அதே யோவான் மேல சொல்றார் பாருங்க, 1 யோவான் 4:12 கடைசியா வாசித்து முடிச்சிரும். தேவனை ஒருவர் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. No one seeth God at any time. தேவனை யாருமே பார்க்க முடியாதான்? தேவனை இனிமேல் யாரும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. தேவனை பார்க்க முடியாதா? அது பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? தேவனை ஒருவரும் ஒரு பொழுதும் கண்டது. அப்ப தேவனை பார்க்கணும்னா இனிமேல் யாரை பார்க்கணும்? இனிமேல் நீங்க அந்த கிளவுட்ல இருந்தாங்கல்ல, கிளவுட்ல என்ன? தியோஃபனிஸ், மணவாட்டி. பழைய ஏற்பாட்டில் தேவனை பார்க்கணும்னா யாரை பார்த்தாங்க? இயேசுவை பார்த்தாங்க, குமாரனை. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? பிரைடை தான் பார்க்கணும், மணவாட்டியை தான் பார்க்கணும். இனிமேல் இயேசு கிறிஸ்துவ தாடி மீச உருவத்தெல்லாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்படி நான் சொல்ல, எதுக்கு தான் சொல்லுது? தியோஃபனி பாடிஸ். இனிமேல் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது அந்த மாதிரி தாடி மீசையிலெல்லாம். அப்போ யாரை எப்படி பார்க்கணும்? பிரைடில் தான் பார்க்கணும். தியோஃபனிஸ் அதில் இருக்கு, பிரைடில் தான் பார்க்கணும். அதனால் நம்மளெல்லாம் அழைச்சி செல்றதுக்கு தான் இப்போ என்ன வந்திருக்குது? இந்த மேகம், இந்த கிளவுட் வந்திருக்குது பிரியமானவர்களே. அதனால் நம்ம இப்போ ஸ்பேஸ் ஷிப்பில் ஏறி போக போகிறது இல்லை. நம்ம எந்த ஷிப்பில் போக போகிறோம்? எஃப்ஏசி, ஃபேஸ் ஷிப். அதில் ஏறி போகிறோம். ஃபெலோஷிப், அதில் போகிறவங்களாம் யார்? அவங்க ஃபெலோஷிப், பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், பரிசுத்தவான்களாம் ஒருத்தர்ல ஒருத்தர் என்ன செய்யணும்? அன்பு கூர்ணும், ஃபெலோஷிப் வைக்கணும், ஐக்கியம் வைக்கணும். பாரடைஸ் சென்றார், பிரானம் பரதீசுக்கு சென்றார். அங்கிருந்த பரிசுத்தவான்களாம் கட்டி அணைச்சார். ஓ மை பிரஷியஸ் பிரதர், ஹலோ மை பிரஷியஸ் பிரதர். நாம் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூர்ந்தால், அதுதான் அங்க பரலோகத்தில் என்ன செய்யுது? நடக்குது. அவரெல்லாம் கட்டி அணைச்சாங்க. ஒருவரோட ஒரு அன்பர் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எவ்வளவு இன்பம் நன்மை. இந்த பூமியில ஒருமித்து வாசம் பண்றோம், கொஞ்ச நேரத்துக்கு தான் இங்க வாசம் பண்றோம், அப்புறமேட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சோம்? எல்லாரும் போயிடுறோம். ஆனா எப்பயுமே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணா, ஒருத்தர் ஒருத்தர் கட்டி அணைச்சு ஒன்றா இருந்து பரதீசில் நம்ம எல்லாரும் அன்பு செலுத்தி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தா அங்கே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதனால இயேசு கிறிஸ்து இனிமேல் என்ன உருவத்துல தான் வருவார்? பூமிக்கு பிரைடு உருவத்துல தான் வருவார், மணவாட்டிக்குள்ள தான் வருவார். மணவாட்டியை பார்க்குறவங்க யாரை பார்த்துட்டாங்க? இயேசுவை பார்த்துட்டாங்க. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அவர் மணவாட்டி உருவத்தில் என்ன செய்யணும்? இனிமேல் வெளிப்படணும். மேகத்தில் வந்துட்டார், ஃபேஸ் ஷிப்ல. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய விஷயத்தை வெளிப்படுத்தின பிறகு இனிமேல் ஒருவரும் பார்க்குதா? எல்லாமே சொல்லிட்ட பிறகு இனிமேல் என்னத்தை செய்ய போறோம்? இனிமேல் இங்கே செய்யறதுக்கு என்ன இருக்குது? மகாபெரிய 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. அந்த 7 சீல்ஸ் தான் இப்போ ஃபேஸ் ஷிப். இந்த 7 முத்திரை புஸ்தகம் தான் பரலோகத்தில் இறங்கி வந்த கப்பல், விண்வெளி கப்பல், நோவா கப்பல் மாதிரி. அது நோவா கப்பல் உள்ளும் புறம்பும் கீழ் பூசப்பட்டிருந்த மாதிரி 7 முத்திரை புக்கில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்குது. அதான் கீழ். அப்போ அது பேலை தான், சந்தேகம் இல்லாமல் அது என்னதான்? 7 முத்திரை பேலை தான். இந்த பேலை தான் நம்மளை எடுத்துக்கிட்டு எங்கே கொண்டு போகுது? நம்மளை பரலோகத்துக்கு. கர்த்தர் நம்ம மையப்படுதா? ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட், க்ளோரி. அதனால ஃபேஸ் ஷிப் வந்திருக்கு, எஃப்ஏசி ஃபேஸ் ஷிப் வந்திருக்கு. கிறிஸ்துவின் முகமாகிய ஷிப் இப்போ வந்திருக்குது. அதில் பரிசுத்தவான்களால் ஒன்று சேர்ந்து ஃபெலோஷிப் வச்சு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவனை துதிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஃபேஸ்ஷிப் வந்ததுக்காக நம்மளை எடுத்துட்டு போறதுக்கு மேகத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அவர் மேகத்தில் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, க்ளோரி. மேகம் இறங்கி வந்திருக்கிறது. அது விண்வெளி எல்லாம் தாண்டி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி, பிரைஸ் காட். மணவாட்டி தான் விண்வெளி வீரர்கள். ஒவ்வொரு மணவாட்டி ஒரு விண்வெளி வீரர், தலைமை விண்வெளி வீரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்னைக்கு இது ஒரு விண்வெளி களம், இது மேக களம். அதனாலதான் இதுல ராக்கெட் வருவது போல சத்தம் கேட்டுச்சு. மேகம் வந்த போது ராக்கெட் சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா இது ஒரு பறக்கந்தட்டு. ஹல்லேலூயா, திஸ் இஸ் எ ஃளையிங் சாசர். லோரி நம்மளை எடுத்து இறங்கி இருக்கு பூமியில. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Glory. Praise the Lord. Glory. Hallelujah. ஓ தேவனே, மேக கப்பலுக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you for the fair ship, Lord. Hallelujah. That you sent us. Glory. Hallelujah. Thank you for the 7 seal ship, Lord. 7 முத்திரை கப்பலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுல மனவாட்டிகள் ஃபெலோஷிப் ஆக இருப்பார்கள். Glory. நாங்கள் ஃபெலோஷிப் ஆக இருக்க உதவி செய்யுங்க. ஓ நீர் வந்ததற்காக நன்றி. மேகத்தில் வந்தது. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்து விட்டார், நாமும் அவரோடு சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து நீர் இந்த மேக கப்பலிலே இறங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஷிப் இருக்கிறது ஆண்டவரே. ஒரு ஷிப் என்கிற ஆண்டவரே துதித்தலிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒர்ஷிப்பிலிருந்து நீர் ஆரம்பித்து ஃபேஸ் ஷிப் வரை எங்களை கொண்டு போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எங்களோடு தான் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இல்லை என்று வேத 7 முத்திரை செய்தி மிக தெளிவாக சொல்லுகிறது. 7ஆம் முத்திரை அவரை பூமிக்கு கொண்டு வந்து விட்டது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 7 seals brought him to the earth. 7வது முத்திரை அவரை பூமிக்கு கொண்டாந்துருச்சு. அதனாலதான் அவர் மேகத்துல வந்தார். எப்படி போனாரோ அப்படியே வருவார் என்று சொல்லி இருக்குது. அவர் மேகத்துல போனாரு, ஆகவே அவர் மேகத்திலே வந்து விட்டார். இனிமேல் அவர் வர்றதுக்கு வேற வழியே இல்லை. வேத புஸ்தகத்திலே போன மாதிரியே அவர் வந்துட்டார். மேக கப்பல்ல வந்துட்டார், ஸ்பேஸ் ஷிப்ல வந்துட்டார். இது விண்வெளியெல்லாம், ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற விண்வெளியெல்லாம் தாண்டி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்குது. எதுக்கு வந்திருக்குது? எதற்காக இது வந்திருக்குது? ஒவ்வொரு மனவாட்டியும் இதை பூமியிலிருந்து எடுத்து செல்வதற்காக வந்திருக்கிறது. தேவனே, அந்த நோவா பேழையிலே உள்ளும் புறமும் கீழ் பூசப்பட்டது போல 7 முத்திரை பேழையானது உள்ளும் புறமும் வார்த்தையினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அது கீழ் பூசப்பட்டிருக்கு. தேவனே, எங்களை கீழ் பூச ஆண்டவரே. எங்களை உள்ளும் புறமும் நீர் கீழ் பூசி எங்களை பரிசுத்தப்படுத்தியறல ஆண்டவரே. எங்களை நீர் ஆசீர்வதித்து அந்த பேழைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் சென்று அதில் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற மேகம் வானத்தில் இல்லை, இப்பொழுது பூமிக்கு அது மனவாட்டிக்குள்ள அது இறங்கி விட்டது இன்றைக்கு. அல்லேலூயா. தீர்க்கதரிசி இந்த போது வானத்துல இருந்துச்சு மேகம், இப்பயும் வானத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அது இப்ப இறங்கிருச்சு, கீழே இறங்கிருச்சு. அது கீழே இறங்கின மேகம் மறுபடியும் போகுது இங்கிருந்து. அல்லேலூயா. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் போகுது, இந்த ஸ்பேஸ் ஷிப் போகுது. யார் அதை எடுத்துக்கிட்டு போவோம்? யாரெல்லாம் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஃபெலோஷிப்பா இருக்காங்களோ செய்தியில, யாரெல்லாம் செய்தியோடு மனவாட்டியோடு தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார்களோ அவர்களை தான் இதை எடுத்து செல்லுந்த பூமியில். எங்களை வார்த்தையோடு ஐக்கியப்படுத்த ஆண்டவரே, செய்தியோடு ஐக்கியப்படுத்தும். செய்தியோடு நாங்கள் இணைந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசி அவரும் கூட இருந்து காத்து இந்த நாள்ல வந்து தேவ வார்த்தை கேட்ட எல்லாரும் என்னை ஆசீர்வாதத்தோடு செல்ல நீ உதவி செய்யும். இன்னும் நிறைய காரியங்களை செய்து நான் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் செய்தியில் இருக்கிறது. அவைகளெல்லாம் படித்து, செய்தியை படித்து தெரிந்து கொள்ள நீ உதவி செய்ய முடியும். செய்தியை நிறைய படிக்கணும். ரொம்ப பேர் வெறும் பைபிள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. செய்தியை படிக்கணும் நிறையா. ஏன்னா பைபிள் என்பது ஒரு கிச்சன், அது எல்லா பொருளும் உள்ள ஒரு கிச்சன். ஆனா இந்த நேரத்துக்கு நமக்கு என்ன உணவு தேவை தயாரிக்கணும், அது தேவையான பொருளை எடுத்து தனியா தரணும். அது குக்கு தான் செய்ய முடியும். அதை தீர்க்கதரிசி செஞ்சிருக்கிறார். அதான் செய்தி.
ஸ்தாபனக்காரர் 2000 வருஷமா பைபிளை உளுந்து உளுந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சத்தியமும் வெளிப்படவில்லை. அவர்களுக்கு உளுந்து உளுந்து பைபிள் படிச்சாலும் ஒன்றும் வெளிப்படல அவங்களுக்கு. ஆகவே செய்தியில் தான் சத்தியங்கள் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. பைபிள் படிக்க வேண்டும், செய்தி படித்து இரண்டையும் கம்பேர் பண்ணணும். செய்தியை படிக்கணும், அப்பதான் தேவ ரகசியங்கள் வெளிப்படும். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கு, செய்தியில தான் இருக்கு. ஃபெலோஷிப் உள்ளவங்களெல்லாம் அதில் கொண்டு போகும். செய்தியில யார் ஃபெலோஷிப்பா இருக்கவங்களோ அவங்க கொண்டு போகும். அதனால எங்களை ஆசிரியர் எங்களுக்கு அதில் ஒரு இடம் தந்து நாங்கள் செல்ல உதவி செய்யும். சகோதரி அவரை ஆசிரியர் சிஸ்டர் அமுதாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் தந்து இந்த காய்ச்சலிருந்து அவர்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்கிறார். அடுத்த வாரம் சுகத்தோடு முடி சமத்துக்கு வர உதவி செய்யும். பிரதர் ஜோனாஸுடைய பையன் மிகாயாவுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் சுகவீனமா இருந்த அவனுக்கு நல்ல சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. மறுபடியும் இந்த நோய் நொடியில் வராமல் காத்துக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும். பிரதர் ஆரோக்கிய சாமிக்காக ஜெபி காய்ச்சலிருந்து சுகப்படுத்தி அவரை பத்திரமா இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பும். பிரதர் மரிய சூசையோட தாயாருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல முன்னேற்றத்தை அவர் கூட ஆண்டவரே உதவி செய்யும். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு இங்கே ஜெபிக்கிற ஜெபத்தையும் தனி ஜெபத்தில் ஆசீர்வாதித்தார். வந்து செய்தி கேட்கிற கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிலும் நம்முடைய வார்த்தையில் எங்களை வழிநடத்தும். செய்தியான தேவன் வழிநடத்துவீராக. மேகம் எங்களை வழிநடத்துவீராக. கர்த்தரை எங்களை வழிநடத்துவீராக. நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.